அத்தியாயம் 852. அஞ்சலி தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆரியனை சந்திக்க ஒரு காஃபி ஷாப்பிற்கு வந்திருந்தாள். ஆரியன் அஞ்சலியிடம் அவளுடைய கடந்த காலத்தை மறந்துவிடும்படி சொல்லிக் கொண்டிருந்தார். ஆரியன் சொன்னதையெல்லாம் கேட்டு அஞ்சலியின் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவள் விடை காண விரும்பினாள். ஆனால் அவள் தன் கடந்த காலத்தை பற்றி நினைக்கும் போதே அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பித்தது. அவளுக்கு எதுவும் நினைவில் இல்லை. தீப்பிழம்புகளின் பிளாஷ்பேக் மட்டுமே அவளுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்தது. சட்டென்று தலையை பிடித்து கண்ணை மூடினாள். இதை பார்த்த ஆரியன், அஞ்சலி, வாட் ஹேப்பன்ட், ஆர் யூ ஓகே என்று கேட்டான். அஞ்சலியால் எதுவும் பேச முடியவில்லை. ஆரியன் அவள் அருகில் வந்து அவளை பிடித்து கொண்டு, அஞ்சலி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன்னோட பாஸ்ட பத்தி இப்படி எல்லாம் யோசிக்கிறத இனிமே ஸ்டாப் பண்ணு. லுக், உனக்கு இப்போ ஒரு நியூ லைஃப் கிடைச்சிருக்கு. அது மேல உன்னோட எல்லா ஃபோக்கஸையுமே வை. உன்னோட நியூ லைஃப்ல நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க. ஜஸ்ட் கீப் லிவிங் யுவர் லைஃப் வித் திஸ் ஹாப்பினஸ். உன்னோட பாஸ்ட்டை நீ இதோட மறந்துரு. எப்படியும் அதில் நினச்சி பார்க்குற அளவுக்கு எந்த ஒர்த்தும் இல்லை. ஆனால் உன்னோட இந்த லைஃப்ல உனக்கு நினச்சி பார்க்க நிறைய இருக்கு என்று சொன்னான். அதையெல்லாம் கேட்ட அஞ்சலி, அப்புறம் ஏன் நீ என்னை தேடி இங்கே வந்த என்று கேட்டாள். அதற்கு ஆரியன், ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீ இப்போ எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இப்போ நீ ரொம்ப நல்லா இருக்கிறத நான் பார்த்துட்டேன். அதுவே எனக்கு போதும். இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. சூர்யா எப்பயாவது உன்னை கஷ்டப்படுத்தினானா அப்போ நீ என்கிட்ட வரலாம் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி உடனே, சூர்யா லவ்ஸ் மீ வெரி மச், அவன் என்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்த மாட்டான் என்று சொன்னான். அதற்கு ஆரியன், நீயும் சூர்யாவை ரொம்ப லவ் பண்ற இல்லையா என்று கேட்டான். உடனே அஞ்சலி, எஸ், வெரி 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 மச் என்று சொன்னார். அதற்குள் அஞ்சலியின் போன் அடிக்க ஆரம்பித்தது. சூர்யாவிடமிருந்து தான் அழைப்பு வந்தது. அஞ்சலி உடனே அழைப்பை எடுத்து பேச ஆரம்பித்தாள். எஸ் சூர்யா, நான் உடனே வரேன். ஆரியன் என்ன அங்க டிராப் பண்ணிடுவான் என்று சொன்னான். மேலும், கவலைப்படாத, நம்ம ஆபீஸ் அவன் போற வழியில தான் இருக்கு. நான் என்ன சேஞ்ச் ஆயிட்டேன், நீ என்ன பேசிட்டு இருக்க என்று சொன்னான். மேலும், ஓகே பேபி, சாரி, உனக்கு பிடிக்காத எதையும் நான் சொல்ல மாட்டேன். நான் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் வருவேன். ஓகே, நீ இதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்படாத ப்ளீஸ். ஓகே, அக்ரி என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். அஞ்சலி போனை வைத்ததும் ஸ்கிரீனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த ஆரியன் ஆச்சரியப்பட்டான். அஞ்சலி அப்படியெல்லாம் இல்லை. அவள் ஒருபோதும் அவளின் எதிரில் இருப்பவர்களிடம் மன்னிப்பு கேட்டதில்லை. ஆச்சரியத்துடன் அவளை பார்த்த ஆரியன், உண்மையிலேயே சூர்யாவுக்கு உன் மேல இவ்வளோ கேர் இருக்கா என்று கேட்டான். அதற்கு அஞ்சலி, எஸ், இப்ப அவனே இங்க வந்து என்னை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான் என்று சொன்னான். இதை கேட்ட ஆரியன், வேற ஏதாவது ஒரு பொண்ணு சூர்யா கூட க்ளோஸ் ஆயிடுவான்னு உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டான். அஞ்சலி அவனுடைய கேள்வியை கேட்டு முதலில் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் அடுத்த நொடி அவள் அவனை பார்த்து சிரித்தாள். கவலைப்படாத, ஐம் அப்சல்யூட்லி ஃபைன். சூர்யா என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறான், என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றான். எப்பவாச்சும் வேற ஏதாவது ஒரு பொண்ணு அவன்கிட்ட க்ளோஸா வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் அவளை அவன்கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன் என்று சொன்னான். அஞ்சலியால் கனவில் கூட சூர்யாவை வேறு எந்த பெண்ணிடனும் பார்க்க முடியவில்லை. அவள் மனதில், சூர்யா எனக்கு மட்டும்தான், அவன் வேற யாருக்கும் சொந்தம் ஆக முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்ககிட்டையும் இருந்து நான் அவனை பாதுகாத்து என் கூடையே வச்சுக்குவேன் என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். இவ்வளவு யோசிக்க அவள் முகத்தில் சிரிப்பு வந்தது. வாழ்வதற்கு ஒரு நோக்கம் கிடைத்ததைப் போல அவள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். பிறகு ஜன்னல் வழியே பார்த்து கொண்டு சூர்யாவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆரியனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து சூர்யாவும் அங்கு வந்து சேர்ந்தான். அஞ்சலி வெளியே அவனது காரை பார்த்ததும் உடனே எழுந்து தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது, சரி, அப்ப நான் இப்ப கிளம்புறேன் என்று சொன்னான். இப்படி சொல்லிவிட்டு ஏதோ ஞாபகம் வந்து முன்னே நகர்ந்தவள் திரும்பி ஆரியனிடம், எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ வரியா என்று கேட்டான். அதை கேட்ட ஆரியன் ஆம் என்று தலையசைத்து புன்னகையுடன் ஷோர் என்று சொன்னான். அஞ்சலி அவன் சொன்னதை கேட்டு சிரித்துக் கொண்டே போனான். ஆரியன் அவள் போவதையே பார்த்தான். அஞ்சலி சூர்யாவின் அருகில் சென்றதும் சூர்யா அவளை இறுக அணைத்து பின் தலையை குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஆரியன் ஜன்னலில் சாய்ந்து நின்று அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அஞ்சலியின் முகத்திலிருந்த அழகான சிரிப்பை கண்டதும் அவனுடைய பதற்றமெல்லாம் மறைந்தது. சூர்யா அஞ்சலியை காரில் உட்கார வைத்துவிட்டு ஆரியனை திரும்பி பார்த்தான். அப்போது அவன் கண்கள் ஆரியனை சந்தித்தன. ஒருவரை விட்டு வெகு தூரம் தள்ளி நின்று கொண்டிருந்தாலும் அவர்கள் இருவரும் தங்களின் உணர்வுகளை கண்களால் வெளிப்படுத்தியது போலிருந்தது. அப்போது அஞ்சலி சூர்யாவிடம், சூர்யா, இன்னும் வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார். உடனே சூர்யா அவளிடம், ஒன்னும் இல்ல, போலாம் என்று சொன்னான். அதை சொல்லிக்கொண்டே காரில் அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து அஞ்சலியை தன் கைகளில் இழுத்து, அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டாச்சா என்று கேட்டான். அதை கேட்டு அஞ்சலி அவன் தோளில் தலை வைத்து ஆரியன் சொன்னதையெல்லாம் சொன்னான். சூர்யா அவள் பேச்சை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான்.
அஞ்சலி தன் கடந்த காலத்தை மறந்துவிட்டாள் என்பது அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அவள் எப்போதும் தன்னுடனும் சாஷாவுடனும் இருக்க வேண்டும் என்று மட்டுமே அவன் விரும்பினான். அப்போது அஞ்சலி அவனிடம், அப்ப நான் இப்பவே ஆபீஸ் போகட்டுமா என்று கேட்டாள். அதற்கு சூர்யா, இல்ல, நீ இப்ப வீட்டுக்கு போகணும், பாவ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். நிச்சயதார்த்தத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாவ் தனக்கே உரிய முறையில் செய்ய போகிறார். சூர்யாவின் நிச்சயதார்த்தம் குறித்து இன்னும் வெளிப்படையாக பொது வெளியில் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பெரிய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கும் பெரிய தொழிலதிபர்களுக்கும் சூர்யாவின் வெளிநாட்டு நண்பர்கள் பெரும்பாலானவர்களுக்கும் இது தெரிந்தது. நிச்சயதார்த்தத்துக்கு பாவ் சில தேதிகளை கொடுத்துள்ளார். அந்த 3 தேதிகளில் ஒன்றை மட்டும் முடிவு செய்ய வேண்டும் என்று அஞ்சலியிடம் சூர்யா சொன்னார். மேலும் அவன் அஞ்சலியிடம், ஒரு டேட்டு இன்னையிலிருந்து சரியா 1 வீக்ல இருக்கு, 2வது டேட்டுக்கு இன்னும் 8 டேஸ் இருக்கு, 3வது டேட்டு இன்னையிலிருந்து 10 டேஸ் கழிச்சு வருது என்று சொன்னான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாளிகையை அடைந்தனர். இருவரும் காரை விட்டு வெளியே வந்தவுடன் நீண்ட நேரம் அவர்களுக்காக வரவேற்பறையில் காத்திருந்த பாவும் வெளியே வந்தார். பாவ் அவர்களை பார்த்து, சோ என்னோட செல்லங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க நான் கொடுத்த எந்த டேட்ல என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சொல்லுங்க என்று கேட்டார். பாவ் அவர்களுக்கு 3 தேதிகளை கொடுத்தார். அதாவது அதிகபட்சம் 10 நாட்கள். அதன் பிறகு அஞ்சலி அதிகாரப்பூர்வமாக சூர்யாவின் வருங்கால மனைவியாக மாறுவார். அஞ்சலி இதையெல்லாம் சீக்கிரம் உணர்ந்ததால் பாவிடம் இதை பற்றி பேச நினைத்தாள். ஆனால் அவர் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்ததும் அவளால் பாவிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. திரும்பி சூர்யாவை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் சூர்யா அவளிடம், பாவ், உனக்கு எந்த டேட் பிடிச்சிருக்கோ அந்த டேட்ல நாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம் என்று சொன்னான். அதை கேட்டு அஞ்சலிக்கு ஆச்சரியமாக இருந்தது. சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட பாவ் மகிழ்ச்சியுடன், உங்களுக்கு பிடிச்ச டேட்ல என்கேஜ்மெண்ட் பண்ணா நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீங்க 2 பேரும் எதுவும் சொல்லாததுனால நான் நெக்ஸ்ட் வீக்ல டேட்டை ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அன்னைக்கு தான் 4 நேரமும் ரொம்ப நல்லா இருக்கு, அதை விட அதுதான் ஃபர்ஸ்ட் வருது என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டு வீட்டு வேலைக்காரர்களிடம் எல்லா வேலைகளையும் விளக்க ஆரம்பித்தார்கள். இப்போ இருந்தே எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் நம்மளோட எல்லா கெஸ்ட்டுக்கும் சொல்ல ஆரம்பிக்கணும். என்னோட பேரன் சூர்யாவோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அஞ்சலியும் இந்த வீட்டில் ஒருத்தியாக போறத நம்ம ரொம்ப நல்லா கொண்டாடி ஆகணும் என்று சொன்னார்கள். பிரீத்தி இறந்த பிறகு சூர்யா மாளிகையில் மகிழ்ச்சியான எந்த சந்தர்ப்பமும் இல்லை. ஆனால் இப்போது பாவ் அவளின் மகிழ்ச்சியை சரியாக கொண்டாட விரும்பினார். நிச்சயதார்த்த தேதி நிச்சயிக்கப்பட்டதும் சூர்யா மாளிகை முழுவதும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தெரிந்தது. இதை கேட்ட வேலைக்காரர்கள் கூட மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அஞ்சலியும் சூர்யாவும் படிக்கும் அறையில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தனர். சூர்யா சில முக்கிய ஆவணங்களை பார்த்து கொண்டிருந்த போது அஞ்சலி கடந்த சில வருடங்களின் முதலீட்டு பதிவுகளை பார்த்து கொண்டிருந்தான். சூர்யாவை கவர அவன் அலுவலகத்தில் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றும் அவனுடைய திறமையை பார்த்து அவன் அவளை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றும் அஞ்சலி விரும்பினான். அஞ்சலி மிகவும் பிஸியாக இருப்பதை பார்த்த சூர்யா அவளிடம், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு சொன்னீங்க மேடம், ஆனா நானும் ரொம்ப நேரமா உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப நேரம் எதுவும் பண்ணாம லேப்டாப்பையே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி மேடம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்டு தன் சிந்தனையில் தவிர்த்த அஞ்சலி, எப்படி இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான், ஆனால் நீ என்னை இன்னும் அதிகமா லவ் பண்ண நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று யோசிக்காமல் சொன்னார். அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்ட சூர்யா இந்த அஞ்சலியின் மனதில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று ஆச்சரியத்துடன் அவளை பார்க்க ஆரம்பித்தான். பிறகு வினோதமாக சிரித்துக் கொண்டே அவளை நோக்கி நகர ஆரம்பித்தான். சூர்யா தன்னை நோக்கி வருவதை பார்த்த அஞ்சலி தன் லேப்டாப்பை வேகமாக எடுத்து, லைஃப்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும், அதே மாதிரி எனக்கும் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும், அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சொன்னார். அதை சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார். ஆனால் வர்தனும் ஸ்ருதியும் உள்ளே அவசரமாக வருவதை அஞ்சலி பார்த்தார். ஸ்ருதி வர்தனிடம், சார் அஞ்சலிக்கு போய் இப்படி எல்லாம் நடக்குது, அஞ்சலிக்கு இனி என்ன நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு சூர்யாவின் அறை கதவை தட்டிவிட்டு அவர்கள் இருவரும் உள்ளே வந்தார்கள். வர்தன் சூர்யாவிடம் வந்து, சார் ஒரு பேட் நியூஸ் என்று சொன்னார். அதை சொல்லிக்கொண்டே தன் போனை சூர்யாவின் முன் வைத்து எதையோ காட்ட ஆரம்பித்தார். அதில் வந்து கொண்டிருந்த பிரேக்கிங் நியூஸை போன் ஸ்கிரீனில் பார்த்த சூர்யாவின் கண்கள் திறந்தே இருந்தன. அதில் தன் சொந்த பெற்றோரை கொடூரமாக கொலை செய்த பெண் தொழிலதிபர் சூர்யாவுக்கு வருங்கால மனைவியாக போகிறார் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த செய்திக்கு கீழே அஞ்சலியின் குடும்பத்தை பற்றி மேலும் பல விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தன. அதில் அஞ்சலியின் பெற்றோர் எப்படி இருந்தார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருந்தது. இது மட்டுமின்றி தீ விபத்துக்கு பின் எடுக்கப்பட்ட புகைப்படமும் அதில் இருந்தது. இந்த செய்தியை பார்த்தவுடன் அனைவரும் இந்த செய்திகளுக்கு கீழே அவர்களின் கமெண்ட்டுகளை பதிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்து கொண்டிருந்தது. அப்போது அஞ்சலி முன்னே வந்து வர்தனின் போனை பார்த்து, இங்க என்ன நடக்குது, இதுல எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்று கேட்டார்.
ஆனால் அந்த செய்தியின் தலைப்பு செய்திகளை பார்த்தவுடனே அதிர்ந்து போன அஞ்சலியின் கையில் இருந்த லேப்டாப் அவள் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது. மக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக போட்டுக் கொண்டிருந்த கமெண்ட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அவ ஏற்கனவே அவளோட அப்பா அம்மாவை கொன்னிருக்கா, இப்ப சூர்யாவை கொல்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உடனே தூக்குல போடணும். இந்த பொண்ணுக்கெல்லாம் வாழ தகுதியே இல்ல. இந்த பொண்ணை பெத்ததுக்கு அவளோட அப்பா அம்மா தான் வெக்கப்படணும். இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் அவ எப்படி இவ்ளோ ஜாலியா இருக்கா? என்னோட சூர்யாவை விட்டு போயிரு, கொலகாரி. இந்த மாதிரி ரத்த வெறி பிடிச்ச பொண்ணெல்லாம் சூர்யாவுக்கு தகுதியே இல்ல. இதையெல்லாம் பார்த்த அஞ்சலியின் முகம் வாடியது. அஞ்சலியால் அவளின் கண்களையே நம்ப முடியவில்லை. வர்தனின் கைகளில் இருந்து போனை வாங்கி மீண்டும் எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பித்தாள். அஞ்சலி மிகவும் வருத்தமாகவும் சோகமாகவும் இருப்பதை பார்த்த சூர்யா அவள் கண்களை தன் கைகளால் மூடி உடனடியாக அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டான். சூர்யா அஞ்சலியை சமாதானப்படுத்தி, அஞ்சலி, இந்த நியூஸை யாரோ சும்மா இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு எந்த அவசியமும் இல்லை. இதை பார்த்தெல்லாம் நீ ஒன்றும் டென்ஷன் ஆகக்கூடாது. இதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு ஒரு யூஸும் இல்லை. கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு. நான் இதெல்லாம் யாரு எதுக்கு பண்றாங்கன்னு பார்க்க சொல்றேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா என்று கேட்டான். அதை கேட்டு அஞ்சலி தலையசைத்து அவனை அணைத்துக் கொண்டார். அஞ்சலியை இப்படி பார்த்த சூர்யா மிகவும் வருத்தம் அடைந்தான். பிறகு சூர்யா வர்தனிடம், இந்த நியூஸை யார் போஸ்ட் பண்ணதுன்னு பாருங்க. கண்டிப்பா இதை யாரோ வேணும்னே தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் யாருன்னு கண்டுபிடிங்க என்று சொன்னான். சூர்யா குடும்பம் சூரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த குடும்பங்களில் ஒன்றாகும். அதனால் தான் எந்த உறுதியான ஆதாரமும் இல்லாமல் சூர்யாவை வைத்து இதையெல்லாம் செய்ய ஊடகங்களால் கூட யோசிக்க முடியவில்லை. சூர்யாவின் குடும்பத்தினர் அப்போதுதான் அவர்களின் நிச்சயதார்த்த செய்தியை பொதுவில் வெளியிட்டனர். எனவே இவ்வளவு பெரிய செய்தி உடனடியாக ஊடகங்கள் முழுவதும் பரவியது தற்செயலாக இருக்க முடியாது என்று சூர்யா நினைத்தான். அதை யோசித்த சூர்யா மீண்டும் வர்தனிடம், போஸ்ட் ஆரியன் கிட்ட இதை பத்தி விசாரிங்க என்று சொன்னான். அதை கேட்டு அஞ்சலி, இல்ல ஆரியன் இந்த நியூஸை மீடியால கொடுத்திருக்க மாட்டான், அவன் அந்த மாதிரி ஆள் இல்ல என்று சூர்யாவின் கையை பிடித்துக் கொண்டான். அஞ்சலிக்கு ஏன் ஆரியன் மீது இவ்வளவு நம்பிக்கை என்று தெரியவில்லை. ஆனால் இப்போதும் அஞ்சலி அவனை நண்பனாகவே கருதினான். சூர்யா அவளை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, அது எனக்கும் நல்லாவே தெரியும் அஞ்சலி, நானும் அவனை உன்னோட அளவுக்கு நம்புறேன். அதனாலதான் அவனை பார்த்து இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்க சொல்றேன் என்று சொன்னான். சூர்யா அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே அஞ்சலிக்கு ஆரியனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவனது அழைப்பை பார்த்த அஞ்சலி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டாள். அத்தியாயம் 853. அஞ்சலி அவளின் சொந்த பெற்றோரை கொலை செய்து விட்டாள் என்ற செய்தி அனைத்து ஊடகங்களிலும் பரவிக் கொண்டிருந்தது. சூர்யா உடனே வர்தனிடம், ஆரியனிடம் அதை பற்றி விசாரிக்க சொன்னான். சூர்யா அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே அஞ்சலிக்கு ஆரியனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவனது அழைப்பை பார்த்த அஞ்சலி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டாள். மறுபுறத்திலிருந்து ஆரியன் அவளிடம், அஞ்சலி, இப்பதான் நான் அந்த நியூஸை பார்த்தேன். இப்ப நான் அங்க சூர்யா மேன்ஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்று சொன்னான். அப்போது போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்த வர்தன் சத்தமாக கத்தினார், சார், அந்த ஆக்சிடென்ட்டை கண்ணால பார்த்த ஒரு சாட்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவளோட பேரண்ட்ஸை கொண்டது அஞ்சலி தான் ஒரு பொண்ணு நியூஸ்ல லைவா பேசிட்டு இருக்கா என்று சொன்னார். இதை கேட்ட அஞ்சலி சற்று பதற்றம் அடைய ஆரம்பித்தாள். உடனே சூர்யா அஞ்சலியின் கையை பிடித்தான். உடனே அஞ்சலி அவனிடம், ஐம் ஃபைன் என்று சொன்னார். அஞ்சலி சிறிது யோசனைக்கு பிறகு அவனிடம், எனக்கு இது எதுவும் ஞாபகம் இல்ல, இதுக்கெல்லாம் எந்த ப்ரூஃபும் கிடைக்கிற வரைக்கும் நான் இது எதையும் நம்ப மாட்டேன் என்று சொன்னாள். அஞ்சலி அதை சொல்லிக்கொண்டே போனில் வர்தன் சொன்ன பேட்டியை பார்க்க ஆரம்பித்தாள். சூர்யாவும் அவள் அருகில் சென்று அந்த பேட்டியை பார்க்க ஆரம்பித்தான். அந்த வீடியோவில் சுமார் 25 வயதுடைய ஒரு பெண் இருந்தாள். அவளின் முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. அப்போதுதான் அவள் ஒரு சாதாரண உடை அணிந்திருந்தாள். அந்த பெண் மிகவும் வாய்ந்து போய், அவ என்னோட தங்கச்சி தான், நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். என்னோட பேரு நைலி, அவளோட பேரு சாரா என்று தாழ்ந்த குரலில் சொன்னான். நினைவு இழந்த பிறகு தன்னை பற்றி ஒருவர் பேசுவதை அஞ்சலி கேட்பது இதுவே முதல் முறை. ஆனால் ஆரியன் தன் குடும்பத்தில் யாரும் இப்போது உயிருடன் இல்லை என்று சொல்லி இருந்தானே, அப்போது அவளுடைய அக்கா என்று சொல்லும் இந்த பெண் திடீரென்று எங்கிருந்து வந்தாள் என்று அஞ்சலி நினைத்தாள். அஞ்சலி அவள் மனதில், அவ உண்மையாவே என்னோட அக்கானா, இத்தனை வருஷமா அவ ஏன் என்ன ஒரு டைம் கூட பார்க்க வரவே இல்லை? இப்ப எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போற நியூஸ் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு மீடியால வந்து ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா? உண்மையிலேயே என்னாலதான் என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு என்னோட அக்கா என்ன வெறுக்கிறாளா என்று அந்த பெண்ணின் பேட்டியை மேலும் கேட்டதும் அஞ்சலி இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாள். அந்த பெண் பேட்டியில், நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு நாள் சாரா ஒரு தப்பு பண்ணிட்டா, அதை அவ ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க யார் பேச்சும் கேட்காம எங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. திடீர்னு அவளுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. அவளோட கோபத்துல அவளோட ரூமுக்குள்ள அவளே தீ வச்சுட்டா.
தீயில இருந்து அவளோட காப்பாத்த போன என்னோட அப்பா அம்மா அந்த தீயில கருகி எரிஞ்சிட்டாங்க. அதுக்காக நான் அவளை ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னாள். நைலி முகத்தில் குனிந்தபடி இருந்த ஒரு சிறிய வீடியோ கிளிப் இது. அவளின் முகத்தில் தலைமுடி விழுந்திருந்ததால் அவளின் முகம் சரியாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவள் மிகவும் ஆதரவற்ற பெண்ணாக யாருடைய வார்த்தைகளையும் நம்பக்கூடியவளாக தோன்றினாள். சூர்யாவுக்கும் அஞ்சலிக்கும் நிச்சயதார்த்தம் என்ற செய்தி வெளியான பிறகு அஞ்சலி மீதான இது போன்ற குற்றச்சாட்டுகளால் பிரீத்தி ஜுவல்லர்ஸ் மார்க்கெட் பங்குகளையும் பாதிக்கப்பட தொடங்கியது. இதை பார்த்த சூர்யா வர்தனிடம், உடனே இந்த வீடியோவை யார் அப்லோட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ண பாருங்க. அண்ட் எஸ், அந்த நைலி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு உடனே விசாரிங்க. அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு உடனே எனக்கு சொல்லுங்க என்று சொன்னான். அதை கேட்ட உடனே வர்தன் ஓகே சார் என்று சொன்னார். சூர்யா மேலும், அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை பத்தி பாபுபாய் கிட்ட சொல்லிருங்க. அதுலெல்லாம் அவருக்கு எது நல்லதா படுதோ அதை வச்சு அவரே அவரோட ஸ்டைல்ல அதை ஹேண்டில் பண்ண சொல்லிருங்க. மற்றதெல்லாம் நான் இங்க இருந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றேன் என்று சொன்னான். அவன் பேச்சை கேட்ட வர்தன் உடனே தன் வேலையை தொடங்கினார். அப்போது உள்ளே வந்த வேலைக்காரன் சூர்யாவிடம், சார் மிஸ்டர் ஆரியன் வந்திருக்காரு, அவர் உங்களுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்று சொன்னான். அவன் வார்த்தைகளை கேட்ட சூர்யா அஞ்சலியின் கையை பிடித்துக்கொண்டு கீழே சென்றான். கீழே வந்த அஞ்சலியின் முகத்தில் அமைதியை கண்ட ஆரியன் சற்று நிம்மதி அடைந்தான். அவர்கள் இருவரும் கீழே வந்து ஆரியனின் அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தனர். அப்போது ஆரியன் அஞ்சலியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். ஆரியன் சிறிது நேரம் கழித்து, நீங்க 2 பேரும் நெட்ல வந்த அந்த வீடியோவை பாத்தீங்களா என்று கேட்டான். ஆரியன் வார்த்தைகளை கேட்ட சூர்யா எதுவும் பேசாமல் அஞ்சலியை பார்த்தான். அஞ்சலி உடனே, அந்த பொண்ணு நிஜமாவே என்னோட அக்கா தானா என்று கேட்டாள். அஞ்சலி கேட்டதை கேட்டு ஆரியன் அவளிடம் அவளின் கடந்த காலத்தை பற்றி கூற ஆரம்பித்தான். அப்ப நான் என் அம்மா கூட தான் இருந்தேன். உன்னோட வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அதனாலதான் நான் உன்னை அடிக்கடி அங்க பார்க்க வருவேன். நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நீ வேகமா என்கிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு அழகான பையனை நீ அது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு, அதனாலதான் என்னை உன் கூட வச்சுக்கணும்னு நீ விரும்புறன்னு என்கிட்ட சொன்ன என்று சொன்னான். அப்போது ஆரியன் வார்த்தைகளை கேட்டு அஞ்சலி பதற்றமடைந்து சூர்யாவை பார்க்க ஆரம்பித்தாள். சூர்யா கோபமாக அவள் கையை பிடித்து விசித்திரமாக சிரிக்க ஆரம்பித்தான். அஞ்சலி சூர்யாவின் கையை அன்பாக தட்டி, சூர்யா, அப்ப நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருப்பேன், அதனால நீ இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத என்று சொன்னாள். அஞ்சலி சொன்னதை கேட்ட சூர்யா மீண்டும் விசித்திரமாக சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது ஆரியன் மேலும் அவளிடம், ராய்சன் குரூப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நான் தான் ஒரே வாரிசு, அதனால அப்பவே எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. நம்ம 2 பேரும் ஒன்னா ஹைஸ்கூலுக்கு போனோம். உனக்கு ஸ்கூல்ல சொல்லி தரது எதுவுமே புரியாது. அப்பெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துதான் உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவ. நீ அப்போ காமர்ஸ் படிச்சு முடிச்ச. உன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்துச்சு. உனக்கு போட்டோகிராஃபிக் மெமரி இருந்துச்சு. நீ எதையாச்சும் ஒரு டைம் பார்த்தாலே அதை அப்படியே மெமரி பண்ணிடுவேன். அப்ப நாங்கெல்லாம் உன்னை மிஸ் மெமரின்னு தான் கூப்பிடுவோம் என்று சொன்னான். சூர்யாவும் அஞ்சலியும் ஆரியன் சொல்வதை மிகவும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது ஆரியன் மேலும் கூறுவது, உன்னோட அம்மாவையும் அப்பாவையும் நான் மீட் பண்ணதே இல்லை. உன்னோட பாட்டியை தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல நாங்க வேற பக்கம் ஷிஃப்ட் ஆக வேண்டி இருந்துச்சு. அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அப்ப நான் கூட உனக்கு பிடிச்ச சாக்லேட் பேஸ்ட்ரி எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்பதான் நான் உன்னை கடைசியா அங்க பார்த்தேன். நான் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு விரும்பினேன். அதனால தான் நான் உன்னோட வீட்டுக்கு போனேன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா அது சாதாரண வீடு மாதிரி எல்லாம் இல்லை. நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு அப்போ நிறைய டைம் இல்லாததுனால என்னால் அங்கே ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாம உடனே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக அப்ராட்ல போய் செட்டில் ஆகிட்டோம். நான் அங்கே போனதுக்கப்புறமும் என்னோட சாரா கூட கான்டாக்ட் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் திரும்பி வரல. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்த அன்னைக்கு உங்களோட வீடு எரிஞ்சு சாம்பலாக இருந்துச்சு. நீங்கள் யாருமே அங்கே இல்லை. உங்கள் ஃபேமிலியில இருந்த சித்தப்பாவோ பெரியப்பாவோ ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அங்கே இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க நான் அவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இத்தனை வருஷமாக உன்னை தேடி உன்னை கண்டுபிடிக்க நான் பல நாடில் பல பேரை மீட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த குயின் ரிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. உன்னோட லவ் ஆஃப் லைஃப்பை நீ எப்போ மீட் பண்ணுறியோ அவங்களுக்கு நீ அந்த ரிங்கை கிஃப்டாக கொடுப்பேன்னு என்கிட்ட சொல்லியிருந்த என்று சொன்னான். சாராவை பற்றி பேசும்போது ஆரியன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். ஆரியன் மேலும், என்னோட சாரா மற்ற பொண்ணுங்கள இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவன். அவளுக்கு பொண்ணுங்களை விட பசங்க கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணதான் என்கிட்ட வந்து பியானோ ப்ளே பண்ண கற்றுக்கிட்டான். அவளோட தற்காப்பு திறமையும் ரொம்ப நல்லா இருக்கும். நீ தற்காப்பு கலையில ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்த என்று சொன்னான். இதை கேட்ட சூர்யாவுக்கு முழு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவன் ஒரு தற்காப்பு கலைஞராக இருந்தாலும் அஞ்சலிக்கு தற்காப்பு கலை தெரியும் என்பது அவனுக்கு தெரியாது. ஆரியன் மேலும் கூறுகையில், அந்த குயின் ரிங்கை ஏல விட போறாங்கன்னு தெரிஞ்சு நான் உடனே உன்னை பத்தி தான் நினைச்சேன். ஆனா இன்னும் என்னால உன்னை பத்தி எதுவும் கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னான். ஆரியனிடமிருந்து தன்னை பற்றிய பல விஷயங்களை கேட்டதும் அஞ்சலி பதற்றமடைந்தாள். அவளும் அவ்வப்போது சூர்யாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள்.
பாவின் பிறந்த நாள் விழாவில் அஞ்சலி எப்படி அவ்வளவு நன்றாக பியானோ வாசித்தாள் என்பது இப்போது சூர்யாவுக்கும் தெரிய வந்தது. ஆண்களை கவர வேண்டும் என்பதற்காக ஆரியனிடம் பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டதை அஞ்சலியால் இன்னும் நம்ப முடியவில்லை. அஞ்சலி திடீரென்று சூர்யாவை நினைத்து அவனை பார்த்து, சூர்யா, அந்த டைம்ல நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே சுத்தமா தெரியல, தயவு செஞ்சு இதெல்லாம் மனசுல வச்சுக்காத ப்ளீஸ் என்று சொன்னான். அதை கேட்டு சூர்யா மனதில், சோ அப்ப பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணதான் பியானா கூட தற்காப்பு கலையையும் கத்துக்கிட்டு இருந்திருக்கா என்று நினைத்து கொண்டிருந்தான். சூர்யா அடுத்த நொடியே அஞ்சலியை பார்த்து சிரித்துவிட்டு, அப்படின்னா அஞ்சலி, இது வரைக்கும் எத்தனை பசங்களை உன்னோட அந்த டேலண்ட்டை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணியிருப்ப என்று கேட்டான். இதை கேட்ட அஞ்சலிக்கு நெஞ்சு வடித்தது. உடனே அஞ்சலி அவள் இல்லை என்று தலையை ஆட்டி, எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப எதுவும் சரியா ஞாபகம் இல்லை, அவங்க எல்லாம் எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் அவங்களெல்லாம் மறந்துட்டேன் என்று சொன்னான். அதை கேட்ட சூர்யா அடுத்த கணம் கோபமாக அவளிடம், அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் உனக்கு முக்கியம் இல்லைன்னா நீ என்னையும் மறந்துடுவியா என்று கேட்டான். அதை கேட்டு அஞ்சலி அவசரமாக, இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, என் மனசுல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, என்னால உன்னை மறக்கவே முடியாது என்று சொன்னார். பிறகு சூர்யாவை நெருங்கி சென்று, நான் சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு கியூட்டான ஹேண்ட்ஸமான பையனை நான் என்னோட லைஃப்ல பார்த்ததே இல்ல, நீ எனக்கு அவங்க மாதிரி எல்லாம் இல்ல சூர்யா, எனக்கே என்னோட பாஸ்ட் பத்தி எதுவுமே தெரியல, ஆனா உனக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கே நான் செத்தாலும் என்னால உன்னை லவ் பண்றது மட்டும் நிறுத்த முடியாது, உன்னை இனிமே என்னால மறக்கவே முடியாது என்று சொன்னார். அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்ட சூர்யாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. என்னோட அஞ்சலி என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். ஆனால் அடுத்த நொடியே சூர்யா மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அப்படின்னா நான் ரொம்ப கியூட்டாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கிறதுனாலதான் இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அதனாலதான் என்ன லவ் பண்றாளா, அப்போ ஃபியூச்சர்ல என்னை விட அழகா ஒரு பையன் கிடைச்சானா இவ என்னை விட்டுட்டு அவன் கூட போயிருவாளா என்று இப்போது அஞ்சலியுடன் அவன் இருக்கும் போதே சூர்யாவும் இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தான். இப்படி நினைத்துக் கொண்டே அஞ்சலியை வேகமாக தன் அருகில் இழுத்துக்கொண்டு, ஹே அஞ்சலி, நீ எப்பவாவது என்னை விட்டு பிரிஞ்சு போக நினைச்சாலும் நான் உன்னை விடமாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் என்று சொன்னான். அஞ்சலியும் சூர்யாவும் மிகவும் மென்மையாக பேசிக் கொண்டிருந்ததால் ஆரியனால் அதையெல்லாம் கேட்க முடியவில்லை. வசதியாக அமர்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து சூர்யா ஆரியனிடம், அந்த பொண்ணு உண்மையை சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளான்னு தெரிஞ்சுக்க நாம அஞ்சலியோட பழைய வீட்டுக்கு போகணும் என்று சொன்னான். அதை கேட்ட ஆரியன் உடனே, எஸ், நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் என்று சொன்னான். அஞ்சலியை ஆரியன் பிரிந்து சுமார் 10 வருடங்கள் ஆகிவிட்டன. அதனால் இப்போது அவனுக்கு சில விஷயங்கள் மட்டுமே நினைவுக்கு வந்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் மூவரும் அஞ்சலியின் பழைய வீட்டை அடைந்தனர். அந்த வீட்டை சுட்டி காட்டிய ஆரியன், இந்த வீட்டை இப்பதான் யாரோ வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன வீடுன்னு ரொம்ப நாள் யாரும் வாங்காம இருந்தாங்க என்று சொன்னான். அந்த வீட்டிற்கு வெளியே இருந்தே உள்ளே இருந்த முற்ற பகுதியை அஞ்சலியால் பார்க்க முடிந்தது. அப்போது அஞ்சலி மனதில் சில விஷயங்கள் வர ஆரம்பித்தன. மனதை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, நான் முன்னாடியே இங்கெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தோணுது என்று சொன்னான். அஞ்சலி மிகவும் கஷ்டப்படுவதை பார்த்த சூர்யா அவள் அருகில் வந்து, அஞ்சலி, ஒன்னும் அவசரம் இல்ல, ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, எதுவும் ஞாபகம் வராட்டி விற்று, அது எதுவும் தேவையில்லை என்று அன்புடன் சொன்னான். உடனே அஞ்சலி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அவனை அணைத்துக் கொண்டார். அந்த வீட்டின் முன் காரை நிறுத்திவிட்டு காரை விட்டு வெளியே ஆரியன் வந்தான். அங்கிருந்த சாம்பலை பார்த்து, அந்த சமயம் அவன் அங்கே இருந்திருந்தால் தன் சாராவுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது என்றும் ஒருவேளை அவளை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் தன்னை தானே குற்றம் சாட்டி கொண்டு நின்றான். பின்னர் ஆரியன் ஒரு மூளையை நோக்கி காட்டி, இந்த கோர்ட்யார்ட்ல ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு, அங்க உட்கார்ந்துதான் நீ எப்பவும் உன்னோட புக்கெல்லாம் படிப்ப, சில டைம் நீ என்ன பண்ணுவனா உன்னையும் அப்புறம் ரொம்ப அழகான பசங்களையும் வரைஞ்சிட்டு இருப்ப என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி, நான் அப்படியெல்லாம் பண்ணிருக்கனா என்று உடனே தெளிவுபடுத்த எதையோ யோசித்தாள். அதை சொல்லிவிட்டு தன் பெரிய கண்களை விரித்து ஆரியனை பார்த்தாள். சூர்யாவின் முன் இதையெல்லாம் விவரமாக சொல்லக்கூடாது என்றும், இல்லையேல் சூர்யா அதையெல்லாம் கேட்டு தன்னை விட்டு பிரிந்து விடுவான் என்று அவனை சுட்டிக்காட்டி ஆரியனிடம் அஞ்சலி சொல்ல முயன்றாள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத ஆரியன் மேலும் தொடர்ந்தான். அத்தியாயம் 854. சூர்யா அஞ்சலியின் பழைய வீட்டிற்கு தங்களை அழைத்து செல்லுமாறு ஆரியனிடம் கேட்டான். ஆரியன் உடனே சம்மதித்து அவர்கள் இருவரையும் அஞ்சலியின் பழைய வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். அங்கே வந்ததிலிருந்து அவனுக்கும் அவனுடைய சாராவுக்கும் இடையே இருந்த உறவை பற்றி அஞ்சலியிடமும் சூர்யாவிடமும் சொல்லிக் கொண்டிருந்தான். அதையெல்லாம் சூர்யா முன்பு சொல்ல வேண்டாம் என்று அஞ்சலி சைகை செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஆரியன் நிறுத்துவதாக இல்லை. அப்போது ஆரியன் மேலும் அஞ்சலியை பார்த்து, உனக்கு நிறைய விஷயத்துல நிறைய டேலண்ட் இருந்துச்சு, அதோட நீ எல்லாத்துலயும் ரொம்ப இன்டெலிஜென்டா வேற இருந்த அஞ்சலி, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு டைம் ஒரு காப்பி ஆயில் பெயிண்டிங்கை நான் உங்ககிட்ட காமிச்சேன், அந்த பெயிண்டிங் ஒரிஜினல் இல்லைன்னு அதை பார்த்த ஒரே கிளான்ஸ்ல சொல்லிட்டேன், உங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் எப்படி உனக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல என்று சொன்னான்.
ஆரியன் எப்போதும் தனது சாராவை ரகசியமாக சந்திப்பது வழக்கம். அவன் அவளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் அவள் ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிந்திருப்பதாக உணர்ந்தான். அஞ்சலிக்கு விலைமதிப்பற்ற ஆயில் பெயிண்டிங்ஸ் பற்றி நிறைய தெரியும். ஆனால் சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த சாராவுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இன்று வரை அதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆரியன் ராய்சந்த் குடும்பத்தின் ஒரே மகன், எனவே அவனுக்கு இதெல்லாம் கற்பிக்கப்பட்டது. ஆனால் அஞ்சலி அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று எப்போதும் நினைப்பான். சாரா வணிகத்துறையில் மிகவும் ஈர்க்கப்பட்டதை அறிந்த ஆரியனும் ஆச்சரியப்பட்டான். சில சமயங்களில் ஆரியன் அவளை சோதிப்பதற்காக அவனது அப்பாவின் வியாபாரத்தை பற்றிய கேஸ் ஸ்டடியை அவளுக்கு காண்பிப்பான். அவள் எப்போதும் வித்தியாசமான மற்றும் சிறந்த பதில்களை கொடுத்தாள். சாரா எப்போதும் அவளிடம் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவனும் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டே இருந்தான். அப்போது அவள் வீட்டிற்கு வெளியே நிற்கும் அந்த பாடி கார்ட்ஸ்களின் எண்ணம் ஆரியனுக்கு வந்தது. சாரா உண்மையாவே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்திருந்தா இங்க எதுக்கு அத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்கணும்? அவங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்று கேட்டான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட அஞ்சலிக்கும் ஏதோ ஞாபகம் வர ஆரம்பித்தது. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, ஆனா இங்க ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. எனக்கு கொய்யா ரொம்ப பிடிக்கும், அதனால என்னோட ஃபேமிலியில அதை இங்க நட்டு வச்சாங்க என்று சொன்னாள். அஞ்சலியின் பேச்சை கேட்ட ஆரியன், இப்போ உனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சா என்று கேட்டான். அதற்கு அஞ்சலி, ஆமா, ஆனா எதுவுமே தெளிவா ஞாபகம் இல்ல, எல்லாமே மங்களா இருக்கு என்று சொன்னாள். நிறைய யோசித்தும் அஞ்சலிக்கு அவளின் அக்கா மற்றும் அவள் குடும்பம் பற்றி எதுவும் நினைவில்லை. அவளால் பார்க்க முடிந்ததெல்லாம் தீப்பிழம்புகள் மட்டுமே. அதில் சில சமயங்களில் அவள் தன்னை எரித்துக் கொண்டிருப்பதை கூட பார்த்தாள். அதனால்தான் நைலியின் வார்த்தைகளில் ஏதாவது உண்மை இருக்குமோ என்று யோசித்தாள். அதையெல்லாம் நினைத்த அஞ்சலி அவள் மனதில், உண்மையிலேயே நான் தான் என்னோட ஃபேமிலி ஏதாவது பண்ணிட்டேனா? என்னாலதான் என்னோட மொத்த ஃபேமிலியும் அழிஞ்சு போச்சா என்று நினைக்க ஆரம்பித்தாள். அஞ்சலியின் மனதில் விசித்திரமான கேள்விகள் வந்து கொண்டிருந்தன. பிறகு ஆரியனின் கண்களை பார்த்து, அந்த டைம்ல நீ என்னை சுத்தி வேற யாரையாவது பாத்தியா? என்னோட அப்பா அம்மா இல்ல என்னோட அக்கா யாரையாச்சும் என்று கேட்டான். அஞ்சலியின் பேச்சை கேட்டு ஆரியன் முதலில் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து அவன் தலையை அசைத்து, ஆமா, ஆனா அவங்க உண்மையிலேயே உன்னோட அப்பா அம்மாவான்னு எனக்கு தெரியல. அவங்க கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. நம்ம தனியா மீட் பண்றது எப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால அவங்க உன் மேல கோபப்பட்டு உன்னை அடிப்பாங்க. ஆனாலும் நீ என்ன சீக்கிரட்டா வந்து மீட் பண்ணிட்டு தான் இருந்த என்று சொன்னான். ஆரியன் அவளிடம் குடும்பத்தை பற்றி எப்போது கேட்டாலும் அவள் எதுவும் சொல்லவில்லை. அதனால் அவனும் அவனுடைய அம்மாவும் அவளை பற்றி கேட்பதை நிறுத்திவிட்டார்கள். சாராவின் வீட்டில் 2 நடுத்தர வயதுக்காரர்களை அவன் அடிக்கடி பார்த்திருந்தான். ஆனால் அவர்கள் சாராவிடம் மிகுந்த மரியாதையுடன் பேசுவார்கள். எந்த பெற்றோரும் தங்கள் மகளிடம் இப்படி பேச முடியாது. அப்போது அஞ்சலி தன்னை அறியாமல் ஆரியனின் கையை பிடித்துக்கொண்டு, அப்படின்னா என்னோட அக்கான்னு சொல்ற அந்த நைலி இன்னொரு பொண்ணும் என் கூட இருந்தான்னு நீ சொன்னியே என்று கேட்டான். அதை கேட்ட ஆரியன் மனதில், நான் எப்பவுமே என்னோட சாராவை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனாலதான் அவளை தவிர வேற யாரும் என்னோட கண்ணுக்கு கூட தெரியல என்று நினைத்து கொண்டிருந்தான். பிறகு ஆரியன் அஞ்சலியின் கண்களை பார்த்து, ஆமா, உன் கூட இன்னொரு பொண்ணு இருந்தா என்று சொன்னான். ஆரியன் சொன்னதை கேட்டு அஞ்சலி ஆச்சரியத்துடன் அவனை பார்க்க ஆரம்பித்தாள். அஞ்சலியை பார்த்து அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்த சூர்யா வெகு நேரம் மௌனமாக நின்று அவள் தலையை அன்பாக தட்டிவிட்டு, அஞ்சலி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக என்று சொன்னான். அதை சொல்லிக்கொண்டே சூர்யா ஆரியனுக்கும் அஞ்சலிக்கும் நடுவில் வந்து நின்றான். அடுத்த கணம் அஞ்சலியும் சூர்யா ஏன் எப்படி செய்தான் என்று கவனித்தாள். உடனே தன் கையை ஆரியனின் கைகளில் இருந்து விலக்கிக் கொண்டாள். சூர்யா இப்படி அவளை பார்த்து பொறாமைப்படுகிறான், அதனால் தான் அவன் தன் அருகில் வந்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அஞ்சலி அவன் அருகில் சென்று, ஆங்கிரி பேர்ட் என்று சொன்னான். அவள் வார்த்தைகளை கேட்ட சூர்யா அவளை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு ஆரியனை பார்க்க ஆரம்பித்தான். ஆரியன் அவர்களை இப்படி பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். பின்னர் அருகில் உள்ள ஆரியனின் பூர்வீக வீட்டிற்கு அவர்களை அழைத்து வந்தான். ஆரியனின் மொத்த குடும்பமும் வெளிநாடு சென்று விட்டதால் இந்த வீட்டை பராமரிக்க சிலரை இங்கு தங்க வைத்துள்ளனர். ஆரியன் அங்கே நின்று பால்கனியை நோக்கி, இதுதான் என்னோட பெட்ரூம், இங்குதான் என்கிட்ட பியானோ கத்துக்க அப்ப நீ வருவ, சில டைம் நீ இங்கே தூங்கிடுவ என்று சொன்னான். இதை கேட்ட சூர்யாவின் மனதில் பொறாமை ஏற்பட்டது. ஏனென்றால் ஆரியனும் அஞ்சலியும் முன்பு ஒன்றாக நிறைய நேரம் செலவழித்திருக்கிறார்கள். அஞ்சலியின் கடந்த கால வாழ்க்கையில் தன்னால் ஒரு அங்கமாக இருக்க முடியவில்லையே என்ற கோபத்தில் சூர்யா இருந்தான். அதை நினைத்து அவன் மனதில், ஒருவேளை அஞ்சலிக்கு மெமரி லாஸ் ஆகாம இருந்திருந்தா இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எங்க போயிருக்கும்? திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் அஞ்சலிக்கு அவளோட பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்று நினைக்க ஆரம்பித்தான். அஞ்சலி சூர்யாவின் முகத்தை பார்த்தவுடன், இப்ப அந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் இல்லாம என்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நீதானே என்கிட்ட சொன்ன என்று சொன்னான். அஞ்சலி சொன்னதை கேட்ட சூர்யா, அஞ்சலி, உன்னோட சின்ன வயசுல நீ ஃப்ளர்ட் பண்றதுல அவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் அதை சொன்னேன் என்று சொன்னான். அதே சமயம் அஞ்சலியும் மனதிற்குள், உண்மையிலேயே என்னோட பாஸ்ட் லைஃப் சூர்யாக்குள்ள ஏதாவது வித்தியாசத்தை கொண்டு வந்துருமா என்று நினைத்துக் கொண்டிருந்தார்.
அஞ்சலி சூர்யாவை பார்த்தபோது அவளின் கடந்த காலத்தை பற்றி கேட்டதும் அவனது முகத்தின் நிறம் மாறிவிட்டது. அஞ்சலி அவள் மனதில், இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, இதுக்கே அவனோட கண்ணெல்லாம் இப்படி கோபத்துல ரத்த மாதிரி ரெட் கலர் ஆயிருச்சு. என்னோட பாஸ்ட் லைஃப் இப்படிதான் இருந்துச்சா? எனக்கும் ஆரியனுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. அவன் நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு தான் சொன்னான். அதனால நானும் நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டுன்னே நினைச்சிட்டு இருந்தேன். எஸ், நான் ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல, எனக்கு என்னோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி தெரியாம நான் எதையும் ஒத்துக்க மாட்டேன் என்று மாற்றி மாற்றி நினைத்த அஞ்சலி அந்த சிந்தனைகளிலும் தொலைந்து போனார். அப்போது ஆரியனின் குரல் கேட்டது. அஞ்சலி என்று அழைத்தான். ஆரியன் மீண்டும், அஞ்சலி ஆர் யூ ஓகே என்று கேட்டான். உடனே அஞ்சலி, எஸ், இப்ப என்னாச்சு என்று பதறினாள். அப்போது ஆரியன் அவளிடம், உனக்கு தெரியுமா, நீ நிறைய டைம் உன்னோட வீட்டுக்கு போக பிடிக்காம என் கூடவே இங்க தூங்கி இருக்க. அப்பெல்லாம் நீ என்னோட கையை பிடிச்சிட்டு தான் தூங்கணும்னு நினைப்ப. நிறைய டைம் நைட்ல உன்னால தூங்க முடியாம கஷ்டப்பட்டிருக்க. அப்பெல்லாம் என்னோட பக்கத்துல வந்து என்னோட கையை கெட்டியா பிடிச்சிட்டு தான் தூங்குவ என்று சொன்னான். இதையெல்லாம் கேட்ட அஞ்சலி தலையை பிடித்துக் கொண்டாள். அவள் மனதில் கோபமாக ஆரியனை பார்த்து, தயவு செஞ்சு யாராவது இவன் வாய்க்கு டேப்பை போட்டு விட்டுங்க. நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கணும், அதை இவன் சரியா பண்ணிட்டு இருக்கான் என்று நினைத்தான். அஞ்சலி சூர்யாவை பார்த்து, சூர்யா, ஆரியன் என்ன சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் அவனை ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன். அதனால நீ அவன் சொல்றத பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்க தேவையில்லை என்று சொன்னான். சில நொடிகள் சூர்யா எதுவும் பேசாமல் இருந்த போது அஞ்சலி மீண்டும், சூர்யா, எல்லாத்துக்குமே சின்ன வயசுல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் தானே, அதனால அதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்கவே கூடாது. சின்ன வயசுல நாம ஏதோ தெரியாம பண்ணிருப்போம். ஏன், உனக்கு கூட தான் ஒரு பாஸ்ட் இருக்கு. நான் அதை ஏத்துக்கிட்டேன் தானே, நீயும் என்னோட பாஸ்டை ஏத்துக்கோ என்று சொன்னான். இதை கேட்ட சூர்யா, எனக்கு என்னோட பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனே, ஆனா உனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்ல, நீ தான் எதுவும் என்கிட்ட சொல்லல என்று சொன்னான். இதை கோபத்தில் சூர்யா சொன்னதால் அஞ்சலி இதை பற்றி வருத்தப்பட்டதை அவன் உணரவில்லை. ஆனால் அஞ்சலி அதை வெளியே சொல்லாமல் இருந்து விட்டாள். சூர்யா மேலும், எப்படி ஒரு பொண்ணுனால இப்படி ஒருத்தன் பெட்ல போய் படுக்க முடியும் என்று கேட்டான். அப்போது சூர்யாவின் கோபம் தெளிவாக தெரிந்தது. அப்போது அஞ்சலிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சூர்யாவை அமைதிப்படுத்துவது அவளுக்கு மிகவும் முக்கியமானது. இப்போது ஆரியன் அமைதியாக இருக்க மறுத்ததால் அவள் தலையை பிடித்தாள். சிறு வயதில் அவர்கள் சிறுவர்களாக இருந்த போது நடந்த கதைகளை பற்றியே அவன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். அதையெல்லாம் கேட்டு சூர்யாவின் இதயம் எரிந்து சாம்பலானது. அஞ்சலி சூர்யாவை நெருங்கி வந்து, சூர்யா, என்னோட மனசுல நீ மட்டும்தான் இருக்க, வேற யாரும் இல்லை. உன்னை தவிர நான் யாரோட கையையும் பிடிக்க மாட்டேன், யாரையும் லவ் பண்ண மாட்டேன். நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், வேற யாரையும் லவ் பண்ணல. என்னோட மனசு, என்னோட இதயம், என்னோட உடம்பு, இதுக்கெல்லாம் உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு என்று சொன்னான். அஞ்சலி இப்படி சொன்ன உடனே அவளின் நாக்கு எங்கோ சென்று விட்டது. அப்படி சொல்லி இருக்க கூடாது என்று அவள் எண்ணினாள். சூர்யாவை அவள் மிகவும் நேசித்தாலும் இப்படி எல்லோர் முன்னிலையிலும் தன் காதலையும் உரிமையையும் வெளிப்படுத்துவது சரியாக இருக்காது என்று நினைத்தாள். அஞ்சலியின் வார்த்தைகளை எல்லாம் கேட்ட சூர்யா முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவனுடைய கோபம் எல்லாம் புகை போல ஆவியாகிவிட்டது. சூர்யா அஞ்சலியின் நெற்றியில் முத்தமிட்டு, மை சோட்டு என்று சொன்னான். அவர்கள் மூவரும் சென்று வெளியே வந்ததும் சூர்யா ஆரியனிடம், ஆரியன், நீயும் இங்க வேற ஒரு பொண்ணை பார்த்தான்னு சொன்னல, அவ யாரு? அவ பார்க்க எப்படி இருந்தான்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். அதை கேட்ட ஆரியன் கொஞ்சம் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்த்து, அந்த பொண்ணுக்கும் சாராவோட ஏஜ் தான் இருக்கும். அந்த பொண்ணும் அப்படியே சாரா மாதிரியே தான் இருந்தா. ஸ்லிம், பியூட்டிஃபுல், கிளீன் ஃபேஸ், அப்புறம் லாங் பிளாக் ஹேர். அவ எப்பவுமே அந்த டோர் பக்கத்திலே தான் நின்றுட்டு இருப்பான். அவ எப்பவுமே ரொம்ப டிஃப்ரெண்டாவே தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பான். அவளோட ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும் என்று சொன்னான். இதை தொடர்ந்து ஆரியனுக்கு இன்னொன்று நினைவுக்கு வந்தது. அந்த பொண்ணை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ அப்படியே சாரா மாதிரியே இருந்தா. நான் கூட அதை என்னோட சாரா தானே நினைச்சு அவளை பார்த்து ஓடிட்டேன். ஆனா நான் அவ பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அவ என்னோட சாரா இல்லைன்னு தெரிஞ்சது என்று சொன்னான். அப்போது சூர்யா, அவ எக்ஸாக்டா எப்படி இருந்தான்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். அதை கேட்ட ஆரியன் சிரித்துக் கொண்டே, அவ வேற எப்படி இருந்தான்னு நான் பார்த்ததே இல்லை, என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் என்னோட சாரா மேலேயே தான் இருந்துச்சு என்று சொன்னான். மீண்டும் அஞ்சலி தலையை பிடித்து அவள் மனதில், அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்பதான் நான் இந்த ஆங்கிரி பேர்டை காம் டவுன் பண்ணேன். இவன் அவனை மறுபடியும் கோபப்படுத்த ஆரம்பிச்சினான். இப்ப இந்த ஆங்கிரி பேர்டு என்கிட்ட என்ன கத்த போறானோ என்று நினைத்தாள். ஆனால் அஞ்சலியின் சிந்தனைக்கு மாறாக இந்த முறை சூர்யா அவள் கையை பிடித்து கொண்டு, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்னோட அஞ்சலி சோ லவ்லி, அதனாலதான் அவ மேல இருந்து யாராலையும் அவங்க கண்ணை எடுக்கவே முடியாது என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி மனதிற்குள், வாவ், இந்த ஆங்கிரி பேர்டு என்ன இப்படி உடனே மாறிட்டான் என்று நினைத்தான். ஆரியன் ஏன் இதையெல்லாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறான் என்பது சூர்யாவுக்கு தெரியும். அஞ்சலி அவள் சூர்யாவை மட்டுமே காதலிக்கிறான் என்று ஆரியன் முன்னாலேயே சொல்லிவிட்டதால் இப்போது சூர்யாவுக்கு வேற எதுவும் முக்கியமில்லை.
அவர்கள் மூவரும் நைலியை பற்றி தெரிந்து கொள்ளவே அங்கு வந்திருந்தார்கள். அதனால் ஆரியன் இதை திரும்ப திரும்ப சொல்லி இருக்க கூடாது. ஆரியன் தன்னை தூண்டிவிட பார்க்கிறான் என்பதை சூர்யா புரிந்து கொண்டான். சூர்யா கோபப்பட்டால் ஆரியன் அவனது திட்டத்தில் வெற்றி அடைவான் என்று சூர்யா நினைத்தான். இப்போது சூர்யாவும் ஆரியனுக்கு இனி எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அஞ்சலியை தன் அருகில் இழுத்து அன்புடன் சில சமயம் கன்னங்களையும் சில சமயம் கைகளையும் பிடித்தான். அஞ்சலியும் இதையெல்லாம் புரிந்து கொண்டதால் எதற்கும் பதில் சொல்லாமல் இருந்தாள். அப்போது சூர்யா திடீரென ஆரியனிடம், உனக்கு அந்த பொண்ணோட ஃபேஸ் சுத்தமா ஞாபகம் இல்லையா? அவளோட ஹைட், அவளோட ஸ்டைல், உன்னோட உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணும் அப்படிதான் இருந்தாளா என்று கேட்டான். தன்னை சுற்றி இருந்த இடம் அஞ்சலிக்கு நன்கு தெரிந்தது. ஆனால் ஆரியன் சொன்னது எதுவும் அவள் நினைவில் இல்லை. அதனால் தான் ஆரியன் சொல்வதை எல்லாம் நம்புவது சூர்யாவுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. அப்போது ஆரியன், அந்த பொண்ணு பார்க்க அப்படியே உன்ன மாதிரி தான் இருந்தா என்று சொன்னான். சூர்யா இப்போது அஞ்சலியை பார்த்து, அஞ்சலி, ஆரியன் சொல்ற அந்த பொண்ணும் அந்த வீடியோல இருந்த பொண்ணும் ஒரே பொண்ணா இல்ல வேற பொண்ணான்னு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. அவளோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவ இன்டர்வியூ கொடுத்த அந்த சேனல்ல கண்டிப்பா அவளோட பேரு, அட்ரஸ் இல்ல போன் நம்பர் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் என்று சொன்னான். அத்தியாயம் 855. சூர்யா அஞ்சலியின் அக்கா என்று சொன்ன பெண் உண்மையை சொல்கிறாளா இல்லையா என்று கண்டறிய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் என்று சொன்னார். சூர்யா சொன்னதை கேட்ட அஞ்சலியும் ஆரியனும் அதை ஒப்புக்கொண்டனர். உண்மை என்னவென்று கண்டுபிடிக்க எளிதான வழி டிஎன்ஏ சோதனை செய்து கொள்வதுதான். சூர்யாவும் ஆரியனும் சேர்ந்து ஒருவரை கண்டுபிடிக்க விரும்பினால் அது அவர்களுக்கு சிரமமாக இருக்காது. அவர்களால் இந்த வேலையை எளிதாக செய்ய முடியும். சூர்யா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்ததும் திடீரென்று ஸ்ருதி அங்கு ஓடி வந்து, சார், அந்த பொண்ணு என்று சொன்னான். உடனே சூர்யா, எந்த பொண்ணு என்று கேட்டான். அதற்கு ஸ்ருதி, அந்த பொண்ணு நைலி, அஞ்சலியை பத்தி லைவ்ல பேசின அந்த பொண்ணு. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு அவளும் இங்க வந்திருக்கா. அந்த பொண்ணு ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. செக்யூரிட்டி எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை பிடிச்சு வச்சிருக்காங்க என்று சொன்னார். ஸ்ருதி சொன்னதை கேட்ட அஞ்சலி சூர்யாவின் கையை விடுவித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்த போது ஸ்ருதி பேசி முடித்திருந்தார். இத்தனை வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் அஞ்சலி முதன் முறையாக தன் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறாள். கோமாவிலிருந்து வெளியே வந்த பிறகு முதல் முறையாக இப்படி ஒன்று அவளுக்கு நடக்கப் போகிறது. அஞ்சலி வெளியே வந்தவுடன் அங்கே ஒரு பெண் ஒரு துணியால் முகத்தை மூடிக்கொண்டு நிற்பதை பார்த்தாள். அங்கிருந்த பாடிகார்ட்ஸ் அவளை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் நைலி ஒரு காலடி சத்தம் கேட்டவுடனே முன்னே பார்த்து அந்த நைலி மிகவும் கோபமடைந்தார். அங்கே அஞ்சலியை பார்த்ததும் சத்தமாக, உன்னோட கேவலமான நடத்தினாலதான் அதெல்லாம் நடந்துச்சு. உன்னாலதான் என்னோட மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சு. நான் உனக்கு கொடுக்கிற இந்த சாபம்லாம் ரொம்ப கம்மி தான். நீ உன்னோட லைஃப்ல சந்தோஷமாவே இருக்க கூடாது. நீ நாசமா போகணும். உன்னோட வாழ்க்கையில நீ ஒரு செகண்ட் கூட நிம்மதியா இருக்க கூடாது. உன்னோட சாவு ரொம்ப கேவலமா தான் வரணும். நீ ரோட்ல ஒரு அனாத மாதிரி தான் செத்து போகணும் என்று கத்தினாள். அதையெல்லாம் நைலி சொல்லும் விதத்தில் அஞ்சலியை அவள் மிகவும் வெறுக்கிறாள் என்று தோன்றியது. நைலி அஞ்சலியை கொல்ல விரும்பினாள். ஆனால் அங்கிருந்த பாடிகார்ட்ஸ் அவளை தடுத்தார்கள். பாடிகார்ட்ஸ் நைலியை விட்டிருந்தால் அவள் அஞ்சலியை அங்கே கொன்று இருப்பாள் என்று தோன்றியது. நைலி தன்னை விடுவித்துக் கொள்ள முயலும் போது அவள் முகத்தில் இருந்த துணி கழன்று அவள் முகத்தில் இருந்த ஒரு வித்தியாசமான ஒரு தீக்காயம் பட்ட விடு எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த துணி அவள் முகத்தில் இருந்து விழுந்தவுடன் நைலி தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு கீழே அப்படியே அமர்ந்தாள். உடனே அவள் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். என்னை யாரும் பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு என்று அழுது கொண்டே சொன்னாள். நைலி மீண்டும் தன் முகத்தை அவள் துணியால் மூடினாள். மீண்டும் நைலி அவளை கட்டுப்படுத்திக் கொண்டு அஞ்சலியிடம், உன்னாலதான் இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. நீ மட்டும் இல்லைன்னா நான் என்னோட அப்பா அம்மாவோட இந்த மாதிரி அசிங்கமான மூஞ்சி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். எங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு பண்ணிட்டு நீ மட்டும் என்னைய சாகாம இருக்க. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவ எப்படி இன்னும் உயிரோட இருக்க முடியும்? என்னை விடுங்க, நான் இப்பவே அவளை கொன்னுடுறேன் என்று அஞ்சலி மீது பாய்வதற்கு தன்னால் இயன்றவரை முயன்று கொண்டிருந்தாள். அப்போது சூர்யா அங்கு வந்தான். சூர்யா நைலியை தடுக்க நினைத்தான். ஆனால் அஞ்சலி அவள் கையால் சைகை செய்து அவனை பின்வாங்க செய்தாள். சூர்யா தனது இமேஜ் மீது கேள்விகளை எழுப்பும் எதையும் செய்வதை அவள் விரும்பவில்லை. அஞ்சலி நைலியை பார்த்து கொண்டிருந்தாள். நைலியின் முகம் அஞ்சலிக்கு நினைவுக்கு வரவே இல்லை. அஞ்சலி ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து நைலியை பார்த்து, நீ என்னோட அக்காவா என்று கேட்டாள். அஞ்சலி நைலியை மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டிருந்தாள். தூரத்திலிருந்து அஞ்சலி பார்த்தபோது நைலி அஞ்சலியை போலவே இருந்தாள். ஆனால் அருகில் சென்று பார்த்தபோது அவர்களின் முகங்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தன. அவர்களை பார்த்து யாரும் சகோதரிகள் என்று சொல்ல முடியாது. அஞ்சலியின் பேச்சை கேட்டதும் நைலியின் மீது அனல் மழை பொழிய ஆரம்பித்தது போல இருந்தது. அவள் அலறினாள். அவள் அஞ்சலியை பார்த்து, இல்ல இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்திருக்கவே முடியாது. நீ என் அக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்று சொன்னாள்.
சூர்யாவும் அங்கே நிற்பதை கண்ட நைலி சூர்யாவிடம், சூர்யா சார், இவளோட அழக பார்த்து இவ பின்னாடி போயிடாதீங்க. இவ ஒரு அபசகுணமானவ. அது என்னோட குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கும் தான். இவ உங்க குடும்பத்துல இருந்தானா உங்க குடும்பமும் என்னோட குடும்பம் மாதிரி நாசமா போயிரும். உங்களோட குடும்பத்தை இவ அப்படியே தின்னுருவா. இவனால சூர்யா குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களோட பிசினஸ் மொத்தமும் மோசமா போயிடும். உங்களோட பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆச்சுன்னா உங்களோட சித்தி சித்தப்பாவுக்கு என்ன நடக்கும்? உங்க பாட்டியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பொண்ணை பத்தி நல்லா யோசிங்க. இவள உங்களோட ஃபேமிலியில வச்சிருந்தா உங்களோட மொத்த ஃபேமிலியும் ஒண்ணு இல்லாம போயிடும். இவளை சுத்தி இருக்கிற எல்லாத்தோட சந்தோஷத்தையும் பறிச்சுக்கிற சூனியக்காரி இவ என்று சொன்னான். நைலி இதையெல்லாம் சொல்லும் விதம் சூர்யா குடும்பத்தை பற்றி முழுவதுமாக ஆராய்ச்சி செய்திருப்பது போல் தோன்றியது. அவள் என்ன சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாகவே இருந்தது. அஞ்சலியை விட்டு சூர்யாவும் விலகி அஞ்சலி என்றைக்கும் அழிந்து போகட்டும் என்று காத்திருந்தது போல் அவள் பேசுவதை கேட்கும் போது தோன்றியது. அஞ்சலி நைலியை பார்த்தபோது அவள் கண்கள் கோபத்தால் சிவந்து வெறுப்பும் தெளிவாக தெரிந்தது. ஒருவர் தன் சகோதரியை எப்படி இவ்வளவு வெறுக்க முடியும் என்று அஞ்சலி நினைத்தாள். அதை நினைத்த அஞ்சலி முன்னோக்கி சென்று, நைலி, நீ என்ன ரொம்ப கேவலமானவனு சொல்ற. என்ன நடந்ததோ அதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சொல்றேன். அப்படின்னா நீ சொன்ன எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் என்று கேட்டாள். உடனே நைலி கோபமாக அஞ்சலியை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இல்ல என்கிட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்ப? அம்மாவும் அப்பாவும் உன்னை அவ்வளவு லவ் பண்ணாங்க, ஆனா நீ அவங்களை கொன்னுட்ட என்று கத்தினாள். அதை கேட்ட அஞ்சலியின் இதயம் தொண்டைக்குள் வந்தது போல இருந்தது. அஞ்சலி அவளை பார்த்து, நான் அவங்களை கொன்னனா என்று கேட்டாள். உடனே நைலி, ஆமா, நீதான் அவங்களை கொன்ன. உன்னோட உயிரை காப்பாத்த வந்து அவங்க தீயிலேயே கருகி சாம்பல் ஆயிட்டாங்க. அவங்களோட உடம்பு கூட கிடைக்கல, எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க உன்னை காப்பாத்த வந்ததுதான். உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணி அவங்க 2 பேரும் கருகி இறந்துட்டாங்க. எனக்கு சாகர வரைக்கும் இந்த காயம் என்னோட மூஞ்சில வந்துருச்சு. இப்ப உன்னாலதான் நான் என் மூஞ்சியை மூடிட்டு இப்படி அலைய வேண்டியதா இருக்கு என்று சொன்னாள். இதையெல்லாம் கேட்ட அஞ்சலி மிகவும் வருத்தப்பட்டாள். யாரோ தன் இதயத்தை வெளியே எடுத்தது போல் உணர்ந்தாள். நைலியின் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் இதயத்தை அம்பு போல் தாக்கியது. அஞ்சலியின் மனதில் கேள்விகளின் சூறாவளி அடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் விரும்பினாலும் அவளால் அவற்றை எல்லாம் தீர்க்க முடியவில்லை. அஞ்சலி அவள் மனதில், இதெல்லாம் உண்மையாவே என்னால நடந்துச்சா? நான் தான் உண்மையாவே என்னோட அப்பா அம்மாவை கொன்னனா? நைலியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமா? இதெல்லாம் தெரிஞ்சு சூரிய என்னை விட்டு விலகிடுவானா? இதையெல்லாம் நினைத்து அஞ்சலியின் உள்ளம் நடுங்கியது. சில மங்கலான காட்சிகள் அவள் கண்முன் தோன்ற ஆரம்பித்தன. தீப்பிழம்புகள் எரியும் வீடு மற்றும் அவள் நடுவில் நிற்பது போல அவள் கண்முன்னே வந்தது. 2 நபர்கள் அவள் முன் நின்று கொண்டு அங்கிருந்து செல்லுமாறு அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கேட்ட அஞ்சலி அங்கிருந்து தப்பி ஓட முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. யாரோ அவளது கால்களை பிடித்துக் கொண்டது போல் தோன்றியது. அப்போது அஞ்சலி யாரோ ஒருவரின் கையை இறுக பிடித்திருந்தாள். ஆனால் அந்த நபர் அஞ்சலியை வெளியே செல்லுமாறு சொல்லிக் கொண்டிருந்தார். இங்கிருந்து போ போ, இங்கிருந்து போ, உன்னோட லைஃப் நீ இன்னும் வாழணும், இங்க இருந்து போயிரு. நீ எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், உன்னோட வாழ்க்கையில ரொம்ப சுதந்திரமா வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்ற குரல் அஞ்சலிக்கு கேட்டது. இத்தனை விஷயங்களாலும் அஞ்சலியின் தலை சுற்றியது. அவளால் இன்னும் எல்லாவற்றையும் தெளிவாக நினைவில் கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த தீப்பிழம்புகள் அவளின் மோசமான கனவாக இருந்தது. அந்த நபர்களின் வார்த்தைகள் அவளின் காதுகளில் பலமாக எதிரொலித்துக் கொண்டிருந்தன. அப்போது அஞ்சலி அவளின் பழைய விஷயங்களை நினைவில் வைக்க முயன்றாள். ஆனால் இப்போது அவள் தலை வலியால் விளக்க ஆரம்பித்தது போல இருந்தது. அவள் தரையில் அப்படியே அமர்ந்து திடீரென்று சத்தமாக கத்தினாள். அஞ்சலியை இப்படி பார்த்த ஆரியன் அவளை நோக்கி நகர்ந்தான். அஞ்சலி என்று அழைத்தான். ஆனால் ஆரியன் எதுவும் செய்யும் முன் சூர்யா குனிந்து அவளை தன் கைகளில் பிடித்தான். பிறகு அவளிடம் அன்பாக விளக்கி, அஞ்சலி, நீ ஏன் இப்படி எல்லாம் பயப்படுற? இதெல்லாம் எங்க கிட்ட விட்டுரு, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறோம் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி தலையை உயர்த்தி நடுங்கும் குரலில், நான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேன். அங்க அந்த இடம் ஃபுல்லா நெருப்பு. அங்க 2 பேர் இருந்தாங்க. அங்க நெருப்பு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த இடம் எல்லாம் சாம்பல் ஆயிருச்சு என்று சொன்னாள். அஞ்சலி தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள எவ்வளவு முயன்றாலும் அந்த காட்சிகள் அவள் மனதில் இருந்து அகற்ற முடியவில்லை. அன்று மருத்துவமனையில் அஞ்சலிக்கு சுயநினைவு வந்த போது அவள் நினைவாற்றலை முற்றிலும் இழந்திருந்தாள். அன்றிலிருந்து அவள் அந்த தீப்பிழம்புகளில் சிக்கியதாக கனவு கண்டாள். அவள் அந்த நெருப்பிலிருந்து ஓட விரும்பினாள். ஆனால் அவளுடைய கால்களை நகர்த்த முடியவில்லை. மேலும் சிலர் தீயில் சிக்கி இருந்தார்கள். இதையெல்லாம் கற்பனை செய்த போது அஞ்சலிக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. அப்போது சுஜா அவளுக்கு உதவி செய்தாள். ஆனால் இன்று நைலியின் வார்த்தைகள் அவளை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. அப்போது நைலி அஞ்சலியை பார்த்து, உனக்கு கொஞ்சமாவது மனிதாபமானம் இருந்திருந்துச்சுன்னா உன்னோட அப்பா அம்மாவை கொன்னதுக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். உன்னாலதான் இப்போ நம்மளோட குடும்பம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. நீ மட்டும் சந்தோஷமா இருக்க உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது.
நியாயப்படி பார்த்தா நீ இப்ப இருக்க வேண்டிய இடம் நரகம் தான். நீ செத்தாலும் ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு தான் போவ என்று சொன்னான். ஒருவேளை அஞ்சலி என்று தனியாக இருந்திருந்தால் நைலி நிச்சயம் அவளுக்கு ஏதாவது தீங்கு செய்திருப்பாள். அவள் தொடர்ந்து அஞ்சலியிடம் கத்திக் கொண்டிருந்த போது சூர்யா அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய அத்தகைய கண்களை பார்த்து நைலி பயத்தில் நடுங்க ஆரம்பித்தாள். அப்போது சூர்யா அஞ்சலியை இரு தோள்களிலும் பிடித்து எழுப்பி, அஞ்சலி, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். உன் கூட நரகத்துக்கு போறதுனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னான். சூர்யா சொன்னதை கேட்டதும் அஞ்சலிக்கு வேறொரு தைரியம் வந்துவிட்டது போல தோன்றியது. அவள் நைலியிடம் சென்று, என்னை காப்பாத்த வந்த அப்பாவும் அம்மாவும் அவங்க உயிரை கொடுத்தாங்கன்னு நீ சொல்றல்ல, ஆனா அந்த டைம்ல நீ எங்க இருந்த என்று கேட்டாள். அதை கேட்ட நைலி கோபத்துடன் அஞ்சலியை பார்த்து, என்னோட இந்த எரிஞ்ச மூஞ்ச பார்க்க முடியாத அளவுக்கு நீ குருடாயிட்டியா? நானும் அந்த நெருப்புலயே கருகி செத்து போயிருந்தா எல்லாம் நல்லா இருந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா? அப்படி நானும் செத்து போயிருந்தா நீ பண்ணதெல்லாம் யாரு வெளியே சொல்றது? நீ வேணும்னே நம்மளோட அப்பா அம்மாவை கொண்டுட்ட. அதுக்கு நீ உன்னோட லைஃப் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். உனக்கு இடம் அங்க மட்டும்தான் இருக்கு என்று சொன்னான். அப்போது நைலி பாடி கார்ட்ஸை தள்ளிவிட்டு அஞ்சலியை நோக்கி நகர்ந்தாள். ஆனால் அவளை நோக்கி கத்துவதை தவிர வேறு எதுவும் அவளால் செய்ய முடியவில்லை. இந்த நேரத்தில் அவள் அஞ்சலியை குற்றம் சாட்டினாள். ஆனால் அஞ்சலி இப்போது அமைதியாகிவிட்டாள். இது குறித்து அஞ்சலி கூறுகையில், அந்த இன்டர்வியூல நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டேன்னு சொன்னேன். அவங்க சொன்னதை கேட்காம என்னோட ரூமுக்கு போய் தீ வச்சேன். அதனால அவங்க அந்த தீயில கருகி செத்து போனாங்கன்னு சொன்னேன். ஆனா நான் ஏன் அவங்க கூட சண்டை போட்டேன்னு சொல்றியா என்று கேட்டாள். அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்டு நைலி திகைத்தாள். பிறகு பல்லை கடித்துக் கொண்டு, நீ எல்லாத்தையும் உன்னோட இஷ்டப்படிதான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த. அப்பா அம்மா கிட்ட டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்த. அப்ப நான் ஏதாவது சொன்னா கூட நீ கோர்ட்யார்ட்ல போய் உட்கார்ந்துக்குவ என்று சொன்னாள். அதற்கு நேராக பதிலளித்த அஞ்சலி, ஆனா எனக்கு அப்படி எதுவும் ஞாபகம் இல்ல என்று சொன்னார். இப்படி சொல்லிக்கொண்டே நைலியின் வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை அறிய ஆரியனை பார்க்க ஆரம்பித்தார். நைலி இங்கு வந்ததிலிருந்து அவளிடம் எதுவும் பேசாமல் மிகவும் விசித்திரமான கண்களால் அவளையே ஆரியன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது நைலி அஞ்சலியின் கையை பிடித்துக் கொண்டு, நீ ஏதாவது 1-2 பண்ணியிருந்தா அது உனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். நீ அவ்வளோ பண்ணிருக்க. ஆனா அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீ மறந்திருந்தாலும் என்னால நீ பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் சேர்த்து நான் உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன் என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு நைலி அஞ்சலியின் கையை பிடித்தவுடன் அஞ்சலி அவள் மணிக்கட்டை திருப்பி அவள் முழங்காலில் ஒரு உதை கொடுத்தாள். அதன் காரணமாக நைலி தரையில் முழங்கால் மடங்கி கீழே விழுந்தாள். அப்போது அஞ்சலி அவள் பக்கம் குனிந்து, நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. நம்மளோட வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்தாலும் உன்னோட முகம் அதுல எரிஞ்சிருந்தாலும் அந்த நேரத்துல நான் எங்க இருந்தேன் என்று கேட்டாள். அஞ்சலி 4 ஆண்டுகளுக்கு முன்பு காயமடைந்த நிலையில் சுஜாவால் கண்டுபிடிக்கப்பட்டாள். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவளது வீடு தீப்பிடித்த போது அவளுக்கு அதிக வயது இருந்திருக்காது. அவள் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய விபத்து நடந்த போது இத்தனை நாள் திடீரென்று அவள் எங்கே காணாமல் போனால்? நைலி அவளை மிகவும் வெறுத்திருந்தால் அவள் ஏன் அவளை இன்னும் பழிவாங்கவில்லை? 10 வருடங்கள் காத்திருந்து சூர்யாவுடன் நிச்சயதார்த்தம் செய்யவிருந்த போது திடீரென எங்கிருந்தோ தோன்றினாள் என்று இதுதான் அஞ்சலியின் மனதில் சுழண்டு கொண்டிருந்தது. அஞ்சலி கேட்டதை கேட்ட நைலி, அதுக்கான பதில நீதான் சொல்லணும். உன்னை பார்த்தே நீ அந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கோ. உன்னை காப்பாத்த வந்த அம்மாவும் அப்பாவும் அவங்க உயிரை கொடுத்தாங்க. ஆனா நீ எதுவும் சொல்லாம அங்கிருந்து எங்கேயோ மறைஞ்சிட்ட. கடைசியா ஒரு டைம் பார்க்க கூட நீ இங்க வரல. இந்த 10 வருஷமா நீ எங்க போனன்னு யாருக்கும் தெரியல. நீ நேரம் செத்துருப்ப, இல்லைன்னா அந்த நெருப்புலயே நீயும் கருகி போயிருப்பன்னு நாங்க எல்லாம் நினைச்சோம். ஆனா உன்னோட அதிர்ஷ்டம் இவ்வளவு நல்லா இருக்கே. நீ இன்னும் உயிரோட இப்படி நல்லா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொன்னாள். அப்போது நைலி மிகவும் வினோதமாக சிரித்துவிட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? உன்னோட பேரை மாத்திட்டா உன்னை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? என்னோட லைஃப் இவ்வளவு மோசமானதுக்கு காரணமே நீதான். உன்னோட மூஞ்சி அந்த நெருப்புல எரிஞ்சிருந்தாலும் என்னால உன்னை கண்டுபிடிச்சிருக்க முடியும். எனக்கு உன்னை இப்பவே கொல்லணும்னு தோணுது என்று சொன்னாள். அத்தியாயம் 856. அஞ்சலியை கொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த நைலி முற்றிலும் பைத்தியமாகிவிட்டாள். தன் மனதில் தோன்றுவதையெல்லாம் அப்போது சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அஞ்சலியை அதிகமாக திட்டிக் கொண்டு அந்த தீ விபத்தை பற்றி குறைவாக சொல்லிக் கொண்டிருந்தாள். சில நாட்களுக்கு முன்பு அஞ்சலி கோமாவில் இருந்து வெளியே வந்த போது சுஜா அஞ்சலி கழுத்தில் ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருந்ததாக சொன்னாள். அதில் அவளின் புகைப்படத்துடன் சாராவுக்கு பதிலாக அஞ்சலி என்று எழுதப்பட்டிருந்தது. இதனாலேயே தனக்கு வேறு பெயர் இருக்கலாம் என்று அஞ்சலி நினைக்கவில்லை. அஞ்சலிக்கு கடந்த காலம் எதுவும் நினைவில் இல்லை. ஆனால் அவள் கனவில் தீப்பிழம்புகளை பார்த்ததால் அவள் விரும்பாவிட்டாலும் நைலியின் வார்த்தைகளை நம்ப வேண்டியிருந்தது. அவள் மனதிற்குள், நான் என்னோட அப்பா அம்மாவை கொல்லலன்னா அந்த ஆக்சிடென்ட் பத்தி நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏன் இவ்வளவு பயங்கரமான தலைவலி வருது? என்னோட சொந்த அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு என்னோட அக்கா முகத்தை இந்த அளவுக்கு கெடுத்த நான் ஒரு மோசமான ஆளா என்று நினைத்தாள்.
அஞ்சலி இதையெல்லாம் நினைக்கும் போது அவள் முகம் வெளிரியது. அவளை இப்படி பார்த்த சூர்யா அவளை அணைத்துக் கொண்டான். அப்போது ஸ்ருதி சூர்யாவிடம் சென்று, சார், எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு என்று சொன்னான். அதை கேட்ட சூர்யா அவளை பேசும்படி செய்கை செய்த போது ஸ்ருதி அவனிடம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. அந்த ஃபேமிலியில இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த வீட்டுல நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்களோட பெரிய பொண்ணு நைலிய அவங்களோட ரிலேட்டிவ் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்க இருந்து போயிருக்கா. அந்த வீட்டுல சாரான்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கு. அந்த சின்ன பொண்ணு சாராவும் என்று சொல்லிக்கொண்டே அவளின் பேச்சை நிறுத்திவிட்டு மெல்ல அஞ்சலியை பார்க்க ஆரம்பித்தாள். பிறகு சில வினாடிகளுக்கு பிறகு தயங்கி தயங்கி மேலும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தீயில கருகி இறந்துட்டாங்க. அவங்க கூடவே அவங்க சின்ன பொண்ணு சாராவும் தீயில கருகி இறந்திருப்பான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க என்று சொன்னார். இதற்கெல்லாம் நைலி பொய் சொல்லவில்லை என்பது மட்டும் அர்த்தமானது. சூர்யா ஸ்ருதியை பார்த்து, நைலியை யார் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்கள பத்தி நீங்க கண்டுபிடிச்சிங்களா என்று கேட்டான். உடனே ஸ்ருதி, எஸ் சார், அவங்க அப்பா அம்மா அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு பணம் மட்டும் இல்லாம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க நைலியை அடாப்ட் பண்ணிட்டு வேற சிட்டிக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க என்று சொன்னார். இதை கேட்ட சூர்யா, அவங்கெல்லாம் இப்ப எங்க இருக்காங்க என்று கேட்டான். அஞ்சலியும் தன் மற்ற உறவினர்களை பற்றி கேள்விப்பட்டதும் ஸ்ருதியை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தார். அப்போது ஸ்ருதி, வர்தன் சார் அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யா மேன்ஷன் வந்துருவாங்க என்று சொன்னார். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட சூர்யா அஞ்சலியின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். சில அடிகள் நடந்தவுடன் நின்று நைலியை பார்க்க ஆரம்பித்தார். பிறகு, இந்த பொண்ணையை அங்க கூட்டிட்டு வாங்க என்று அழுத்தமாக சொன்னான். அப்போது வெளியே குளிர்ந்த காற்று வீசியது. அதனால் சூர்யா அஞ்சலியை இறுக பிடித்து தன் நீண்ட கோட்டை அவள் தோளில் போட்டு விட்டான். சூர்யாவின் ஆதரவால் அஞ்சலிக்கும் தைரியம் வந்தது. அஞ்சலியை காரில் உட்கார வைத்து தானும் அமர்ந்தான். சூர்யா காரின் கதவை மூட ஆரம்பித்ததும் ஆரியன் மறுபக்கத்திலிருந்து வந்து சூர்யாவின் காரில் அமர்ந்தான். அதை பார்த்த சூர்யா அவனை முறைக்க ஆரம்பித்தான். அப்போது ஆரியன் மெதுவாக அவனிடம், என்ன இங்க நீதானே கூட்டிட்டு வந்த? அப்போ நீதான் என்ன டிராப் பண்ணணும். நான் ஏதாவது கேப்ல போவேன்னு நினைச்சேன் என்ன என்று கேட்டான். ஆரியன் அதை சொல்லி முடித்ததும் அஞ்சலியின் பக்கத்து இருக்கையில் வசதியாக அமர்ந்தான். பின்னர் அஞ்சலியை பார்த்து அன்பாக சிரிக்க ஆரம்பித்தான். அவன் இப்படி செய்வதை பார்த்த சூர்யாவிற்கு அவனை எட்டி உதைத்து காரில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பது போல தோன்றியது. அஞ்சலியின் பக்கத்து இருக்கையில் ஆரியன் வேண்டுமென்றே அமர்ந்திருப்பது அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் அவன் அமைதியாக இருந்து டிரைவரிடம் காரை ஓட்ட சொன்னான். ஆரியனின் உதடுகளில் இன்னும் புன்னகை இருந்தது. ஆரியன் தலையை திருப்பி அஞ்சலியிடம் ஏதோ சொல்ல வந்த போது சூர்யா அஞ்சலியை அவன் கைகளில் பிடித்தான். ஆரியன் பக்கத்தில் இருந்த போதே சூர்யா அஞ்சலியை கட்டிப்பிடித்து அன்பாக அமர்ந்திருந்தான். ஆரியனுக்கு இப்படி அவர்களை பார்த்து எரிச்சல் வந்தது. மனதுக்குள் எரிச்சல் வந்தாலும் அதை பொருட்படுத்தாதது போல் நடந்து கொண்டான். அப்போது ஆரியன் அஞ்சலியிடம், உனக்கு இந்த வின்டர் சீசன் பிடிக்காதுன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. எப்பெல்லாம் வெளியே ரொம்ப குளிரா இருக்குதோ அப்பெல்லாம் என்னோட கைக்குள்ள வந்து நீ ஒளிஞ்சுக்குவ என்று சொன்னான். அதை கேட்டதும் அஞ்சலியின் கண்கள் பெரிதாக விரிந்தது. பின் அவள் பெரிய கண்களால் இதையெல்லாம் சூர்யா முன் சொல்லாதே என்று ஆரியனை சுட்டி காட்ட ஆரம்பித்தார். ஆனால் ஆரியன் சூர்யாவால் தான் இதையெல்லாம் செய்தான். அஞ்சலி என்னதான் செய்கை செய்தாலும் ஆரியன் அவளை கவனிக்காமல், வின்டர் சீசன் மட்டும் இல்ல, சம்மர் டைம்லையும் என்னதான் தேடி வருவ. உனக்கு ஏசி இல்ல ஃபேன் கீழே எல்லாம் உட்காரவே பிடிக்காது. அதனால நீ என்ன சொல்லுவ தெரியுமா? என்னோட கையில காத்து வீசி விட சொல்லுவ. நான் அப்படி எதுவும் பண்ணாட்டி என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவேன்னு என்ன நீ ரொம்ப மிரட்டுவ என்று சொன்னான். இதை கேட்ட சூர்யா கோபத்துடன் காரின் கதவை தட்டினான். அஞ்சலி பயந்து போய் சூர்யாவின் கையை இறுக்கி பிடித்தாள். சூர்யா கோபமடைந்து தன்னை காரில் இருந்து தூக்கி வெளியே வீசி விடுவானோ என்று பயந்தான். சூர்யாவை பார்த்து மெதுவாக, சூர்யா, அப்ப நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருப்பேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம இருந்திருக்கும் என்று சொன்னான். அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்ட சூர்யா அவளை பார்த்து, ஆமா, நீ ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம் ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கணும்னு நினைச்சிருக்க என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி மனதில், அவங்க யாரு வந்தாலும் இன்னைக்கு என்ன இவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது போல இருக்கு என்று மனதிற்குள் சொன்னாள். ஆனால் ஆரியன் இன்னும் அமைதியாக இருக்க மறுத்து கொண்டிருந்தான். அவன் மேலும் பேச ஆரம்பித்ததும் அஞ்சலி அவன் வாயில் அவள் கையை வைத்து அவனை அமைதிப்படுத்தி, மிஸ்டர் ஆரியன், நீ இதுவரைக்கும் சொன்னதே போதும். மற்றதை பத்தி எல்லாம் வேற ஒரு நாள் நம்ம பேசிக்கலாம். இப்ப வேண்டாம், ஓகேவா என்று சொன்னான். ஆரியன் அஞ்சலி பேச்சை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான். அஞ்சலியின் கையை வாயிலிருந்து எடுக்க அவன் அவசரப்படவில்லை. அஞ்சலியை வசதியாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்கள் சூர்யா மீது விழுந்தன. அஞ்சலியின் கையை ஆரியனின் வாயில் பார்த்த சூர்யா கோபத்தில் சிவந்தான். இதை பார்த்த அஞ்சலி உடனே கையை விலக்கிவிட்டு சூர்யாவின் கைக்குள் சென்றான். அவள் பயத்துடன் சூர்யாவிடம், சூர்யா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாயிரு. கோபப்பட்டு என்ன கார்ல இருந்து வெளியே எதுவும் தூக்கி எரிஞ்சிடாத. அப்புறம் உனக்கு ஃபியான்சேன்னு சொல்ல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் யூ வில் லூஸ் யுவர் ஃபியான்சே ஃபார் எவர். அப்புறம் என்ன மாதிரி ஒரு பிரின்சஸ நீ எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னாள்.
அஞ்சலி சொன்னதை கேட்டு ஆரியன் மீண்டும் தலையாட்டி, எப்படி சாராவும் எப்பவும் இப்படிதான் என்ன காம் டவுன் பண்ணுவா என்று சொன்னான். ஆரியனின் வார்த்தைகளை கேட்ட சூர்யாவிற்கு கோபம் வர ஆரம்பித்தது. அதையெல்லாம் கேட்ட சூர்யா அஞ்சலியை பார்க்க ஆரம்பித்தான். ஆரியன் எல்லாவற்றையும் மிகவும் இயல்பாக சொல்லிக் கொண்டிருந்தான். இப்போது சூர்யாவுக்கு கோபம் வர ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்குள் என்ன நட்பு இருந்தது என்று சூர்யாவிற்கு தெரியவில்லை. அதே சமயம் அஞ்சலிக்கும் எதுவும் நினைவதில்லை. சூர்யா மெதுவாக அவன் மனதில், இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அஞ்சலியை பத்தி ஆரியன் பேசுறதுல இருந்து அவன் அஞ்சலியை ரொம்ப லவ் பண்றான்னு தெளிவா தெரியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு சின்ன டீட்டெயில் மாறாம சொல்றான். எப்படி இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கான்? அஞ்சலிக்கு இன்னைக்கு என்னென்ன தெரியுமோ அதுக்கு காரணம் ஆரியன் தான். பியானோ பிளே பண்றதுல இருந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் தற்காப்பு கலை வரைக்கும் அஞ்சலி அதை எல்லாத்தையும் ஆரியன் கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணியிருக்கா. அவ ஆரியன் கூட ஒன்னா பெட்ல படுத்து தூங்கி இருக்கா. அதாவது அவளுக்கு அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பா. இருந்தாலும் எனக்கு தெரியல அஞ்சலி ஆரியனை எவ்வளவு நம்புறான்னு. அப்புறம் அவளுக்கு ரொம்ப அழகான மெமரிஸ் இருக்கு. அதையெல்லாம் கெடுக்க எனக்கு உரிமையே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தான். சூர்யாவின் மனதில் இதையெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று டிரைவர் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்த மூவரும் ஜெர்க்குடன் முன் வந்தனர். அவர்கள் இருவரும் சேர்ந்து அஞ்சலியை பிடித்து, அஞ்சலி ஆர் யூ ஓகே என்று கேட்டனர். அஞ்சலி முதலில் இருவரையும் பார்த்துவிட்டு திரும்பி சூர்யாவை பார்த்து, எஸ் ஐம் ஃபைன் என்று சொன்னான். அப்போது சூர்யா டிரைவரிடம், என்னாச்சு, ஏன் அப்படி சடனா காரை ஸ்டாப் பண்ண என்று கேட்டான். உடனே டிரைவர், சார் முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி தெரியுது என்று சொன்னார். அவர்கள் மூவரும் வெளியே கூர்ந்து கவனித்த போது ஒரு பெருங்கூட்டம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரது கைகளிலும் மைக் மற்றும் கேமரா இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சேனலில் வெவ்வேறு ரிப்போர்ட்டர்ஸ். சூர்யாவின் பாடிகார்ட்ஸ் வேறொரு காரில் இருந்தனர். அவர்கள் அங்கு வருவதற்குள் அனைத்து ரிப்போர்ட்டர்ஸ்களும் காரை சுற்றி வளைத்து தொடர்ந்து போட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தார்கள். உடனே ஆரியன், நாம மேத்தா வீட்டுக்கு போனோம்னு இவங்களுக்கெல்லாம் யார் சொன்னாங்க என்று கேட்டான். அதை கேட்டு சூர்யா ஆரியனை முறைக்க ஆரம்பித்தான். நைலியை தவிர வேறு யாரும் அவர்களிடம் இதை சொல்லியிருக்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. நைலி தனியாக மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது இவர்களை இங்கே அழைப்பதில் என்ன பெரிய விஷயம் இருக்க முடியும் என்று சூர்யா நினைத்தான். அதையெல்லாம் நினைத்த சூர்யா, இந்த பொண்ணு நம்ம லைஃப்ல பிரச்சனை பண்றதுக்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்ட அஞ்சலி கவலையுடன், இனி எப்படி இங்கிருந்து போறது என்று கேட்டான். இதை கேட்ட டிரைவர், இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால இங்கிருந்து போக முடியாது என்று சொன்னார். அவர்களின் கார் சிறிது கூட முன்னோக்கி செல்ல முடியாத நிலையில் இருந்தது. சில நிமிடங்களில் மற்றொரு கார் அங்கு வந்தது. பாடிகார்ட்ஸ் முன் வந்து அந்த செய்தியாளர்களை அகற்ற தொடங்கினார். அவர்கள், இங்கிருந்து போங்க சார், நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, இங்கிருந்து போங்க, தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்கிருந்து விலகி போங்க. பாடிகார்ட்ஸ் அவர்களை எல்லாம் தள்ளினார்கள். ஆனால் அவர்கள் யாரும் நகர மறுத்து விட்டார்கள். இதற்கிடையில் காரின் கண்ணாடி கீழே இறங்குவதை பார்த்தார்கள். அப்போது அந்த காரில் சூர்யாவுடன் மேலும் இருவர் இருந்ததை அந்த நிருபர்கள் பார்த்தனர். சூர்யாவின் காதலியும் இந்த சூழ்நிலைக்கு மூல காரணமாக அஞ்சலியும் அவளுடன் சூர்யாவின் வியாபார போட்டியாளரான ஆரியனும் இந்த நேரத்தில் சூர்யாவுடன் இருந்ததை அனைவரும் பார்த்தார்கள். காரின் கண்ணாடி தாழ்த்தப்பட்டதை கண்டு அனைவரும் முன்வர முயன்றனர். ஆனால் யாராலும் முன்னேற முடியவில்லை. அப்போது அங்கே சூர்யாவின் முகத்தை பார்த்ததும் அனைவரும் அமைதியானார்கள். சூர்யா எப்படிப்பட்டவன் என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அவனுடைய அந்தஸ்தும் ஆறாவும் எல்லோரையும் விட வித்தியாசமாக இருந்தது. தற்காப்பு கலையில் பெரிய பெயரை பெற்ற அவன் தற்போது வணிக உலகில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தான். சூர்யாவின் தீவிர வெளிப்பாட்டை பார்த்து அவர்கள் அனைவரும் பயந்தனர். சூர்யாவின் சீரியஸான முகத்தை பார்த்ததும் அவர்களின் காலில் யாரோ சுத்தியால் அடித்தது போல் உணர்ந்தார்கள். இப்போது பதட்டமாக இருந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் எச்சிலை விழுங்க ஆரம்பித்தனர். ஒவ்வொரு மனதிலும் பலவிதமான எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன. சிங்கத்தோட வாயில அவசரப்பட்டு கை வச்சிட்டோமோ, அஞ்சலி மேத்தா மட்டும்தான் இங்க கார்ல இருப்பான்னு நினைச்சோம், ஆனா சூர்யா சார் எங்க இருந்து வந்தாரு, இன்னைக்கு நாம இங்க இருந்து எப்படி போறோங்கிறது மிஸ்டர் சூர்யா கையில தான் இருக்கு என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். மேலும் அங்கு அமர்ந்திருந்த ஆரியனை பார்த்த அந்த நிருபர்களுக்கு கண்கள் வெளியே வந்தது போல இருந்தது. ஒரு உரையில 2 கத்தி எப்படி சாத்தியமாச்சு? 2 பிசினஸ் எதிரிங்க ஒரே கார்ல எப்படி? எல்லா நிருபர்களும் இப்போது கொஞ்சம் கவலைப்பட்டார்கள். அஞ்சலியின் போட்டோவை கிளிக் செய்து நியூஸ் ஹெட்லைனை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் சூர்யா இருக்கும் போது அவர்களால் அப்படி எதுவும் செய்ய முடியவில்லை. எல்லோரும் அதையே யோசித்துக் கொண்டிருந்த போதே பின்னால் வந்த காரில் இருந்து திடீரென ஒரு கூச்சல் சத்தம் வந்து நைலி பாடிகார்ட்ஸை கடித்துவிட்டு நிருபர்கள் முன்னால் ஓடி வந்தாள். அஞ்சலியின் காரின் கதவை திறக்கும் போது நைலி கத்தி கொண்டிருந்தாள். கொலகாரி, உன்னோட கடந்த காலத்தை ஃபேஸ் பண்ண உனக்கு தைரியம் இல்லையா? நீ என்னோட ஃபேமிலியை எப்படி நாசம் பண்ணான்னு வெளியே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லு என்று கத்தினார். அப்போது அந்த காரின் கதவு பூட்டப்பட்டதால் நைலியால் திறக்க முடியவில்லை. ஆனால் ஜன்னலை மூட ஆரம்பித்தவுடன் நைலி இடையில் கையை வைத்தாள். அவள் மீண்டும் சத்தமாக,
அவ்வளவு கேவலமான பொண்ணுடி நீ. இன்னும் நீ மட்டும் எப்படி சாகாம இருக்க? இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண காத்துட்டு இருக்க என்று கத்திக் கொண்டிருந்தாள். இந்த காரமான செய்தியை நிருபர்கள் எந்த வகையிலும் தவறவிட விரும்பவில்லை. அவர்களால் சூர்யாவிடம் எந்த கேள்வியும் கேட்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் அஞ்சலியிடம் கேட்கலாம் என்று நினைத்தார்கள். உடனே அவரால் அனைவரும் அஞ்சலியை பார்த்து கேட்க ஆரம்பித்தார்கள். மிஸ் அஞ்சலி, நீங்க தான் உங்களோட அப்பா அம்மாவை கொன்னதா உங்களோட அக்காவே சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? உங்களால தான் உங்க அக்காவோட ஃபேஸ் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இதை பத்தி நீங்க என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? மிஸ் அஞ்சலி, நீங்க இப்ப சூர்யா ஃபேமிலியோட மருமகளா போறீங்க. உங்க கடந்த காலம் உங்களோட இந்த ஆடம்பரமான கனவை அழிச்சிரும்னு நீங்க பயப்படுறீங்களா? மிஸ் அஞ்சலி, how did it succeed in trapping a person like சூர்யா? அஞ்சலி, உங்களோட அக்காவே உங்களை பார்த்து ரொம்ப கேவலமானவன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க மிஸ்டர் சூர்யாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டு முடித்தார்கள். அத்தியாயம் 857. அஞ்சலியின் பழைய வீட்டை பார்த்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த சூர்யாவின் காரை நிருபர்கள் நிறுத்தி அஞ்சலியிடம் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தனர். நிருபர்களின் கேள்விகள் குண்டுகள் போல ஒன்றன் பின் ஒன்றாக அஞ்சலியின் மீது விழுந்தன. எல்லா தரப்பிலிருந்தும் பல கேள்விகளை கேட்டு அஞ்சலி மனம் உடைந்தாள். இதை பார்த்த சூர்யா பாடிகார்ட்ஸிடம், அந்த பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க என்று சொன்னான். சூர்யா சொன்னதை கேட்ட பாடிகார்ட்ஸ் நைலியை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆரம்பித்தவுடன் அவள் அலறி கூச்சல் போட ஆரம்பித்தாள். என்ன இப்ப யாராச்சும் தொட்டா இங்க நடக்கிறதே வேற. என்னை யாராவது தொட நடிச்சா உங்க எல்லாத்தையும் நான் கொன்னுருவேன். என்கிட்ட வரணும்னு யாரும் நினைக்காதீங்க என்று மிரட்ட ஆரம்பித்தாள். இந்த நேரத்தில் நிருபர்கள் அனைவரும் நைலியுடன் இருந்தனர். அவர்கள் எல்லோருக்கும் அவள் மீது அனுதாபம் இருந்தது. நைலி இவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பாடிகார்ட்ஸ் அவளிடம் தவறாக நடந்து கொண்டால் நைலி அவர்கள் மீதும் சூர்யா மீதும் ஏதாவது குற்றம் சாட்டி அவர்களின் வாழ்க்கையை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஒரே ஒரு முறை அவள் இதை செய்தால் ஆதரவற்ற மற்றும் பரிதாபமாக இருக்கும் பெண்ணுக்கு எல்லோரும் ஆதரவளிப்பார்கள் என்று சூர்யாவுக்கு தெரிந்ததால் அவன் ஏதாவது செய்ய நினைத்தாலும் அவனாலும் எதுவும் செய்ய முடியாது. நிருபர்களின் எந்த ஒரு கேள்விக்கும் அஞ்சலி பதிலளிக்காததால் அந்த நிருபர்கள் நைலியிடம் கேள்வி கேட்பதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்தார்கள். அதனால் உடனே நிருபர்கள் நைலியிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்கள். மிஸ் நைலி, இது உங்களோட சொந்த தங்கச்சியா? நீங்க சொல்ற மாதிரி இவங்களால தான் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இப்படியெல்லாம் நடந்துச்சா? அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்க யார் கூட இவ்வளோ வருஷம் இருந்தீங்க? செத்து போனதா இது வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருந்த உங்க தங்கச்சி இப்போ உயிரோட திரும்ப வருவாங்கன்னு நீங்க எப்போச்சும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? மிஸ் நைலி, மிஸ் அஞ்சலியை கேவலமானவன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க இப்ப சூர்யா சார் குடும்பத்துக்கு மருமகளாகவும் அவங்களோட பிசினஸ்க்கு எல்லாம் ஓனராகவும் போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்க தங்கச்சியை உங்களால மன்னிச்சு ஏத்துக்க முடியாதா? இல்ல நீங்க அவங்க கிட்ட இருந்து ஏதாவது நஷ்ட ஈடு வாங்கதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ற கேள்விகள் நைலி முன் வந்து விழுந்தது. நிருபர்கள் கேட்ட கேள்விகளிலிருந்து என்ன நடந்தாலும் அதற்கு அஞ்சலி தான் பொறுப்பு என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டது போலிருந்தது. அங்கிருந்த அனைவரும் நைலியை பாதிக்கப்பட்டவராகவும் அஞ்சலியை குற்றவாளியாகவும் ஆக்கிவிட்டனர். இந்த விஷயங்களால் யாரேனும் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது சூர்யாதான். அவன் பாடிகார்ட்ஸிடம் மீண்டும், இந்த பொண்ணோட வாயை மூடி அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க என்று சொன்னான். பாடிகார்ட்ஸால் அந்த பெண்ணை கையாள முடியவில்லை என்பதை உணர்ந்த சூர்யா அவனே காரை விட்டு இறங்க விரும்பினான். ஆனால் அதற்கு முன் ஆரியன் காரிலிருந்து இறங்கி நைலியின் முன் சென்று நின்றான். அப்போது அவன் நைலியிடம், இங்க பாரு, எனக்கும் உனக்கும் அப்புறம் அஞ்சலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு சூர்யா ஃபேமிலி இல்ல மேத்தா ஃபேமிலி பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. நாளைக்கு காலையில வர நியூஸ் பேப்பர்ல உன்னை பத்தி நியூஸ் எதுவும் வராம இருக்கணும்னா உன்னோட வாயை மூடிட்டு போய் கார்ல உட்கார்றது உனக்கு நல்லது என்று சொன்னான். ஆரியனின் வார்த்தைகளை கேட்ட நைலி கண்ணீருடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஏதோ சொல்ல வரும்போது ஆரியன் அவளை வலுக்கட்டாயமாக தன் கையில் தூக்கி கொண்டு காரில் உட்கார வைத்து கதவை மூடினான். இதற்கு பிறகு ஆரியன் பாடிகார்ட்ஸிடம் வந்து, இனி அவ கார்ல இருந்து கீழே வந்தான்னா இந்த ஆரியனோட சுயரூபம் என்னன்னு நீங்க எல்லாம் பாப்பீங்க. அவளை அமைதியா கூட்டிட்டு வாங்க என்று சொன்னான். பாடிகார்டில் ஒருவர், எஸ் சார், இனி நாங்க பாத்துக்கிறோம் என்று சொன்னார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் முன் வந்த ஆரியன், எனக்கும் சூர்யாவுக்கும் பிசினஸ்ல போட்டி இருக்குதுன்னு உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதுக்குன்னு நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. நாங்க 2 பேரும் மட்டும் இங்க நடந்த விஷயத்தையோ இல்ல எங்க 3 பேரோட பேர்ல ஒருத்தர் பேரையோ நாளைக்கு காலையில ஹெட்லைன்ஸா எந்த நியூஸ் பேப்பர்லயோ இல்ல நியூஸ்லயோ பார்த்தோம்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பிரஸ் அப்புறம் உங்க சேனல் மொத்தத்தையும் இருந்த இடம் தெரியாம எரிச்சிருப்போம். இதுல நானும் சூர்யாவும் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க என்று எச்சரித்தான். ஆரியனும் சூர்யாவும் இணைவதை நினைத்து அனைவரும் வியந்து நின்றனர். அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டால் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கும் நெருப்பு அவர்கள் என்பது செய்தியாளர்களுக்கும் தெளிவாக தெரியும். ஆரியன் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் மெதுவாக பின்வாங்க ஆரம்பித்தனர். ஆரியனும் சூர்யாவை பார்த்துவிட்டு காரில் வந்து அமர்ந்தான். ஆரியனின் வார்த்தைகளால் சூர்யாவுக்கும் நம்பிக்கை வந்து அவன் சிரிக்க ஆரம்பித்தான்.
நிருபர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கிருந்து திரும்பி செல்வதை கண்ட நைலி, அவங்க உங்களை சும்மா தான் மிரட்டுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பயப்படாதீங்க, நான் சொல்றதை நியூஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு சொல்ல நிறைய இருக்கு என்று காரில் இருந்து கத்திக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அந்த நிருபர்கள் அவள் சொல்வதை கேட்க விரும்பவில்லை. பாடி கார்ட்ஸ்களும் இனி எந்த தவறும் செய்ய போவதில்லை என்று உணர்ந்த நைலி சிறிது நேரம் கத்திவிட்டு தானே அமைதியானாள். பிறகு 2 கார்களும் மீண்டும் சூர்யா மாளிகையை நோக்கி புறப்பட்டன. அவர்கள் சூர்யா மாளிகையை அடைந்த போது ஸ்ருதி மற்றும் வர்தன் இருவரும் அங்கிருந்தனர். ஸ்ருதி சூர்யாவிடம், நைலியோட ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க என்று சொன்னார். அருகில் இருந்த வர்தன், சார் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று சொன்னார். அவர்கள் அனைவரும் உள்ளே வந்த போது அங்கு சுமார் 10 முதல் 12 பேர் இருந்தனர். சிலர் நடுத்தர வயதானவராகவும் சிலர் இளையவர்களாகவும் இருந்தனர். சிலர் ஜோடிகளாகவும் சிலர் தனியாகவும் இருப்பதாக தோன்றியது. அஞ்சலி மிக மெதுவாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தார். பல வருடங்களுக்கு பிறகு எல்லோருடைய கருத்துப்படியும் தன் குடும்ப உறுப்பினர்களை பார்த்தார். அஞ்சலி எதுவும் பேசுவதற்குள் நைலி ஓடி சென்று கத்த ஆரம்பித்தாள். சித்தி, சித்தி, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா என்று அழ ஆரம்பித்தாள். நைலி அவர்களை நோக்கி ஓடி சென்று அவர்களை கட்டிப்பிடிப்பதை அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். நைலியை ஒரு பெண் கட்டிப்பிடித்துக் கொண்டு இருவரும் கதறி எழுதனர். அந்த பெண், என் செல்லம், என்னோட குழந்தைக்கு என்னாச்சு? அதான் எல்லாம் நடந்து இவ்வளவு வருஷமாச்சுல்ல, இன்னும் ஏன் அதை பத்தியே பேசி நீ கவலைப்பட்டு இருக்க? இப்ப அதெல்லாம் மறந்துடு நைலி என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள். அதையெல்லாம் பார்த்த அஞ்சலியின் இதய துடிப்பு அதிகரித்தது. அவள் மனதில், இவங்கெல்லாம் தான் என்னோட உண்மையான ஃபேமிலியா என்ற ஒரே ஒரு கேள்விதான் வந்தது. அஞ்சலி அவளை அறியாமல் முன்னே சென்று கொண்டிருந்த போது சூர்யா அவள் கையை பிடித்து தடுத்தான். சூர்யா அவர்களிடம், நீங்க தான் நைலியை இவ்வளவு நாள் வளர்த்ததா என்று கேட்டான். நைலியை அணைத்துக் கொண்டிருந்த அந்த பெண், ஆமா, நாங்க தான் நைலியை வளர்த்தோம் என்று சொன்னான். அப்போது ஒரு நடுத்தர வயதுக்காரர் முன்னே வந்து, சூர்யா சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, ஒருவேளை இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆனா நைலியோட மொத்த ஃபேமிலியும் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல கருகி இறந்து போயிட்டாங்க. நைலி ஒரு செகண்ட்ல யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டா. அதுல அவளோட அழகான முகமும் சதைஞ்சு போச்சு. அதெல்லாம் யாருனால நடந்துச்சுன்னு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க பக்கத்துல இருக்கிற இந்த மோசமான பொண்ணுனாலதான் என்று அந்த நபர் அஞ்சலியை சுட்டி காட்டி சொன்னார். அங்கிருந்த மேத்தா குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் அஞ்சலியை வெறுப்புடன் பார்த்தனர். மேத்தா குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுகமாகவும் இருந்த காலம் ஒன்று இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் அஞ்சலி மற்றும் நைலியின் அப்பா. அவர் இறந்ததும் மொத்த குடும்பமும் சிதறி தெருவுக்கு வந்தது. நைலியின் பொறுப்பு அந்த மக்கள் மீது விழுந்தது. இப்போது அவர்கள் மற்றவர்களின் தயவில் வாழ வேண்டியிருந்தது. சிறிது காலம் யாரோ தெரியாத ஒரு நபர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆனால் அவர் யார் என்று தெரியவில்லை. ஒரு நாள் திடீரென்று அவரிடமிருந்து வந்து கொண்டிருந்த உதவியும் நின்று போனது. அதன் பிறகு அவர்களின் நிலை மிகவும் மோசமாகியது. மேலும் அவர்களின் பார்வையில் இதற்கெல்லாம் காரணம் அஞ்சலி தான் என்று முடிவானது. அஞ்சலியை சூர்யா மற்றும் சூர்யா குடும்பத்தினருடன் பார்த்ததும் அவர்கள் நெஞ்சில் கெட்ட எண்ணம் சூழ ஆரம்பித்தது. கூட்டத்தில் இருந்த ஒரு பெண், சாரா, நீ அப்பவே செத்து இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் என்று சொன்னார். அஞ்சலி மிகுந்த தைரியத்துடன், நான் மேத்தா குடும்பத்தோட சின்ன பொண்ணா என்று கேட்டாள். இதை கேட்ட அந்த பெண், நீதான் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டிய என்று சொன்னார். பின்னர் அவர்களிடம் ஒரு புகைப்படத்தை தவிர அஞ்சலியின் அப்பா மற்றும் அம்மா பற்றிய வேறு எந்த தடயமும் இல்லை என்று சொல்லி அந்த பெண் அஞ்சலிக்கு ஒரு படத்தை காண்பித்தார். அந்த படத்தில் ஒரு திருமணமான தம்பதியும் அவர்களின் மடியில் 2 பெண்களும் இருந்தனர். அது அஞ்சலியின் குடும்பமாக இருக்கலாம். அஞ்சலி உடனே அந்த படத்தை ஆரியனிடம் காட்டினாள். அவளுடைய குழந்தை பருவம் எதுவும் அஞ்சலிக்கு நினைவில் இல்லை. அந்த படத்தில் இருக்கும் பெண்களில் யாராவது ஒருவர் அஞ்சலியா இல்லையா என்பதை ஆரியனால் மட்டுமே சொல்ல முடியும். அந்த படத்தை பார்த்த ஆரியன் ஆம் என்று தலையசைத்தான். வேறெதுவும் அவனும் பேசவில்லை. அஞ்சலியால் இதை நம்ப முடியவில்லை. அவள் மிகுந்த தைரியம் கொண்டு, இந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சு நான் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். DNA டெஸ்ட்ல இதெல்லாம் ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் என்று சொன்னான். அஞ்சலியின் பேச்சை கேட்டுவிட்டு ஆரியன் மீண்டும் ஒரு முறை அவள் கையில் வைத்திருந்த புகைப்படத்தை உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தான். அந்த புகைப்படம் மிகவும் பழமையானது மற்றும் அதில் உள்ளவர்களின் முகங்கள் தெளிவாக தெரியவில்லை. அப்போது ஆரியன் அவன் சாராவை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய முழு கவனமும் அவள் மீது மட்டுமே இருந்ததால் அந்த நபர்களின் முகம் கூட அவனுக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் அவனுக்கு முன்பு அஞ்சலியின் வீட்டில் அந்த 2 பேரை பார்த்தது நினைவுக்கு வந்தது. அவர்கள் இருவரும் சாராவை மிகவும் மதித்து மரியாதையுடன் நடத்தினார்கள். அப்போது அந்த போட்டோவை மீண்டும் பார்த்த ஆரியன் அஞ்சலியிடம், நான் சொன்ன மாதிரி உன் கூட இருந்த பொண்ணு இந்த நைலின்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல நான் உன்னை பார்க்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணை அங்க பார்த்திருக்கேன் என்று சொன்னான். ஆரியன் சொன்னதை கேட்ட அஞ்சலி சிறிய அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க ஆரம்பித்தாள். நைலி உண்மையில் அவளது அக்கா என்று ஆரியன் தன்னிடம் சொல்ல முயல்வதாக அவள் உணர்ந்தாள். ஆனால் அடுத்த நொடியில் ஆரியன் கொஞ்சம் கோபமாக, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த டைம்ல நைலி உன்னை சாரானோ இல்ல தங்கச்சினோ கூப்பிட்டதே இல்லை. அவ எப்பவுமே உன்னை சின்னம்மா இல்ல லிட்டில் மிஸ்னு தான் கூப்பிடுவா.
என்று சொன்னான். இந்த நேரத்தில் ஆரியன் சொன்னதை கேட்டதும் நைலியும் சாராவும் அக்கா தங்கைகள் இல்லையா என்ற சந்தேகம் மட்டுமல்ல, அவள் மேத்தா குடும்பத்தின் மகளா இல்லையா என்ற சந்தேகமும் வந்தது போல் தோன்றியது. ஆரியன் பேச்சை கேட்டு அங்கு நின்றிருந்த அனைவரும் திகைத்தனர். இதை கேட்ட சூர்யாவும் முன்னோக்கி நகர்ந்து ஆரியனை பார்த்து, வாட் ஆர் யூ ஷோர் என்று கேட்டான். இதுவரை நைலியை காத்து வந்தவள் ஆரியனின் பேச்சை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டாள். என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நைலியும் சாராவும் அக்கா தங்கச்சி தான். இது எங்க மேத்தா ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். என்னோட மாமாவும் அக்காவும் தான் அவளோட அப்பா அம்மா. இவங்க 2 பேரும் அவங்க கூட தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க. நாங்க எல்லாம் எங்க கண்ணால பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்க இத்தனை பேர் பார்த்தது எப்படி தப்பா இருக்கும்? அதே சமயம் இத்தனை பேர் சேர்ந்து எப்படி ஒரு பொய்ய சொல்ல முடியும் என்று கேட்டார். இன்னொரு நபர் உடனே, சாரா மேத்தா ஃபேமிலியோட பொண்ணு இல்லைனா அவளோட உயிரை காப்பாத்த என்னோட அண்ணனும் அண்ணியும் ஏன் அவங்க உயிரை தியாகம் பண்ணாங்க என்று கேட்டார். அவர்கள் இருவரும் சொன்னதை கேட்டு அங்கே நின்றிருந்த மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஆம் என்று தலையசைக்க ஆரம்பித்தனர். கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர், நைலியும் சாராவும் அக்கா தங்கச்சி, அப்படி இருக்கும்போது நைலியா சாராவை சின்னம்மான்னு எதுக்கு கூப்பிடணும்? ஆரியன் சார் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி அவர் ஏதோ சும்மா சொல்ற மாதிரி இருக்கு. அவர் சொல்றதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை என்று சொன்னார். அப்போது அந்த பெண், சாரா உண்மையாவே மேத்தா ஃபேமிலியோட பொண்ணு இல்லைன்னா என்னோட மாமாவும் அக்காவும் இவளுக்காக செத்து போனது ரொம்ப தப்பு என்று சொன்னார். அதை கேட்டு அங்கு நின்றிருந்த மற்ற குடும்பத்தினரும் அவளுடன் உடன்பட்டு, இந்த சாரா மேத்தா குடும்பத்தோட ஒரு கெட்ட சாபம், இவளுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். ஆனா இந்த சனியை எங்க குடும்பத்துல பிறந்து தொலைச்சிருச்சு. இவ எதுவுமே பண்ணாட்டி நாங்க எதுக்கு இவமான தேவையில்லாம குத்தம் சொல்லணும் என்று ஒருவர் சொன்னார். அவர் அருகில் இருந்த பெண்ணும் அதை கேட்டு, மாமா சொல்றதும் சரிதான். இந்த பொண்ணு அப்பவே செத்து போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் என்று சொன்னார். வெகு நேரம் அமைதியாக இருந்த அஞ்சலி அந்த பெண்ணின் பேச்சை கேட்டு ஆரியனின் கையில் இருந்த அந்த போட்டோவை எடுத்துக்கொண்டு நைலியை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். ஆனால் நைலியும் நீண்ட நேரமாக அமைதியாகவே இருந்தாள். அஞ்சலி அவளிடம் வந்து, நான் உன்னோட தங்கச்சின்னு என்னை பார்த்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்க, ஆனா உனக்கு உன்னோட தங்கச்சி மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? என்னை காப்பாத்த அப்பா அம்மா அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அக்காவா எனக்கு இருக்கிற ஒரே சொந்தமா என்னை பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை இல்லையா என்று கேட்டார். அதை கேட்டுவிட்டு அஞ்சலி அந்த போட்டோவை கைகளில் இறுக்கமாக பிடித்தார். நைலியை மீண்டும் பார்த்து, ஆனா நீ என்னை பார்த்ததுல இருந்து நான் சாகணும்னு மட்டும்தான் விரும்புற என்று சொன்னார். நைலி அதற்கும் எதுவும் பதில் சொல்லவில்லை. அத்தியாயம் 858. அஞ்சலியின் மேத்தா குடும்பம் சூர்யாவின் மாளிகைக்கு வந்து நடந்த எல்லாவற்றிற்கும் காரணம் அஞ்சலி தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அஞ்சலி மற்ற யாரிடமும் பேசாமல் நைலியை பார்த்து, ஒரு அக்காவா இருந்து பார்த்துக்க வேண்டிய நீ ஏன் என்னை பார்த்ததுல இருந்து நான் சாகணும்னு மட்டும் விரும்புற என்று சொன்னான். நைலி அதற்கும் எதுவும் பதில் சொல்லவில்லை. அஞ்சலி மேலும் அவளிடம், நீதான் என்னோட அக்கான்னு கத்திட்டு இருக்கல்ல, சரி வா போலாம், நம்ம 2 பேரும் போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் சாகலாமா இல்ல உயிரோட இருக்கலாமான்னு பேசலாம். நான் மட்டும் உங்க மேத்தா ஃபேமிலி பொண்ணு இல்லைன்னு ரிசல்ட் வரட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு என்னை எல்லா மீடியாலையும் தப்பா பேசுனேன்னு உன்னை கோர்ட்டுக்கு இழுத்து உன்னையும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிற இத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுறேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்ல நாம அதை விளக்கமா சொல்லணுமா என்று கேட்டாள். அஞ்சலி அதை சொல்லிக்கொண்டே அவள் கையில் வைத்திருந்த போட்டோவை நைலியை நோக்கி வீசினாள். அஞ்சலி கடுமையாக பேசியதை பார்த்து அங்கு நின்றிருந்த அனைவரும் சற்று பதட்டமடைந்தனர். மேத்தா குடும்பத்திடம் இப்போது எதுவும் இல்லை. அவர்கள் இப்போது நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருந்தால் அவர்களின் நிலை இன்னும் அதல பாதாளத்தில் சென்றுவிடும். அப்போது நைலியுடன் இருந்த பெண், நைலி, நாம சொல்ற எதையும் இந்த சாரா நம்பல. அவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் தான் பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் நாம இவகிட்ட சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு. அதுக்கப்புறம் இவளுக்கே தெரியும் நாம சொல்றது எதுவும் பொய் இல்லைன்னு என்று சொன்னாள். இப்படி சொல்லிக்கொண்டே நைலியின் கையை பிடித்து முன்னே செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் அந்த சமயத்தில் நைலி அவள் கையை விடுவித்து சற்று தயக்கத்துடன், சித்தி, என்ன டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லாதீங்க என்று சொன்னார். நைலி பேச்சை கேட்டு அஞ்சலிக்கு அங்கே ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்தாள். அவள் கூறிய கண்களால் சுற்றுமுற்றும் பார்த்து சத்தமாக, இன்னும் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸ் வெளியே தான் இருக்காங்க. நான் இப்ப கூட உன்னை வெளியே இழுத்துட்டு போய் நீ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்லுவேன். நீ டெஸ்ட் பண்ண ஒத்துக்க மாட்டேங்கிறனா அப்ப நீ ஃபர்ஸ்ட் இருந்து சொன்னதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம் என்று சொன்னாள். அஞ்சலி சொன்னதை கேட்ட நைலி கூச்சலிட்டு, ஆமா, நாம 2 பேரும் உண்மையான அக்கா தங்கச்சி இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பா அம்மா உன்னை தத்தெடுத்து மேத்தா குடும்பத்தோட 2வது பொண்ணா வளர்த்தாங்க. ஆனா அவங்க ஒரு நாளும் உன்னை அடுத்தவங்க பொண்ணு மாதிரி வளர்க்கவே இல்லை. அவங்க உன்னை சொந்த பொண்ணாதான் வளர்த்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு என்னை விட உன்னதான் அதிகமா லவ் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் உன்னை என்னோட தங்கச்சின்னு தான் சொன்னாங்க. இவங்க யார்கிட்டையும் உன்னை அவங்க தத்து தான் எடுத்தாங்கன்னு சொல்ல விரும்பல. கொஞ்ச நாள் நாம எல்லாம் அப்ராட்ல இருந்துட்டு அப்புறம் திரும்பி எங்களோட சொந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்துட்டோம்.
அவங்க உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாங்க. ஆனா நீ அவங்களுக்கு என்ன பண்ண? நெருப்புல அவங்கள எரிஞ்சு சாக விட்டுட்ட. நீதான் அவங்கள கொன்ன என்று சொன்னான். அதை சொல்லும் போதே நைலி கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. இந்த நேரத்தில் அவளுடைய உணர்ச்சிகள் மற்றும் கண்ணீர் இரண்டும் உண்மையாக தோன்றியது. அவளின் பேச்சை கேட்டதும் அந்த இடம் முழுவதும் அமைதி நிலவியது. அஞ்சலி நைலி அவள் சகோதரி மற்றும் அவளுடைய பெற்றோரும் அவளுடைய உண்மையான பெற்றோர் அல்ல என்று நினைத்து பார்த்ததில்லை. அப்போது அஞ்சலி ஏதோ சொல்ல நினைத்தாள். ஆனால் அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அப்போது நைலி, எங்களோட மேத்தா குடும்பம் உனக்கு பண்ண உதவியை உன்னால ஒரு நாளும் திருப்பி தரவே முடியாது. இனி உன்னோட லைஃப் ஃபுல்லா இந்த குற்ற உணர்ச்சியோடையே ரொம்ப சந்தோஷமா இரு என்று சொன்னாள். நைலியின் இந்த வார்த்தைகள் அஞ்சலியின் காதுகளில் ஒரு சாபமாக எதிரொலித்தது. அப்போது அஞ்சலி நைலியை பார்த்து, அப்படின்னா என்னோட உண்மையான அப்பா அம்மா யாரு என்று கேட்டாள். அஞ்சலியின் அந்த வார்த்தைகளை கேட்ட நைலியின் உதடுகளில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. அதை ஏன் வந்து என்கிட்ட கேட்கிற? எனக்கு எப்படி தெரியும்? உன்னோட நல்ல ராசினால அவங்க இந்த உலகத்துல இருந்து எப்பவோ செத்து போயிருக்கலாம், இல்ல வேணும்னே உன்னை ரோட்ல விட்டுட்டு போயிருக்கலாம் என்று சொன்னாள். அதை கேட்ட அஞ்சலி, இல்ல அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பேசிட்டு இருக்காத என்று கோபமாக சொன்னாள். அஞ்சலி அதை சொல்லிக்கொண்டே சூர்யாவின் அருகில் சென்றாள். பிறகு நைலியை பார்த்து, இந்த போட்டோவை தவிர வேற எதுவும் உங்ககிட்ட இல்ல. அப்புறம் எப்படி நான் சாரான்னு சொல்றேன்? நான் சாராவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நடந்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ உன்னோட இந்த கதையை கேட்டுட்டு எல்லாரும் நான் தான் தப்பு பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வினோதமா இருக்கு என்று சொன்னாள். அஞ்சலி அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே அங்கு நின்றிருந்த அனைவரையும் பார்க்க ஆரம்பித்தாள். அஞ்சலி அவர்களை எல்லாம் பார்த்து, வெளியே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் நான் தான் இவளோட உண்மையான தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தத்து தான் எடுத்தாங்கன்னு சொல்றேன். இனிமே இவ என்ன சொல்லுவான்னு யாருக்கு தெரியும்? இவ சொல்றதெல்லாம் பொய் தான்னு நான் நம்புறேன். இவ ஃபர்ஸ்ட் இருந்து சொன்னது எல்லாமே பொய் தான். என்னால் இவளை நம்ப முடியாது என்று சொன்னாள். அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்ட சூர்யாவும் அவள் தோள்களில் கை வைத்தான். அவன் அஞ்சலியுடன் முழுமையாக ஒத்து போனான். அஞ்சலியின் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, இப்ப இந்த விஷயத்தை பத்தி நான் விசாரிக்க சொல்றேன். ஆனா இப்ப இருந்து உங்கள யாராவது என்னோட வருங்கால மனைவியை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று சொன்னான். சூர்யா பேசி முடித்தவுடன் அங்கு நின்றிருந்த பாடி கார்ட்ஸ் அனைவரும் முன்வந்து மேத்தா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியே அழைத்து செல்ல தொடங்கினார்கள். அப்போது நைலி பாடி கார்ட்ஸை தள்ளி கொண்டு முன்னால் வந்து, தாரா நீ எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி போய் சொல்லலாம், ஆனா எவ்வளவு நாளுக்கு இதே மாதிரி நீ சொல்ல முடியும்னு நீ நினைக்கிற? உன்னாலதான் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் இழந்து இப்படி ஒரு அனாதையா இருக்க. நீதான் அவங்களை கொன்னது. அதுக்கு நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அந்த பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிக்காம தப்பிக்கவே முடியாது என்று சொன்னாள். நைலி மேற்கொண்டு எதுவும் பேசுவதற்குள் ஸ்ருதி அங்கு வந்து அவள் கைகளால் நைலி வாயை மூடிக்கொண்டு வெளியே இழுத்து சென்றாள். அப்போது அங்கு 3 பேர் மட்டும் நின்று கொண்டிருந்தனர், சூர்யா, அஞ்சலி மற்றும் ஆரியன். இந்த விவகாரம் இவ்வளவு மோசமாகும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. இத்தனைக்கும் பிறகு அஞ்சலி உடைந்து விடுவாள் என்று ஆரியனும் சூர்யாவும் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அஞ்சலி அப்படியே உறுதியாக நின்றிருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஆரியனும் அங்கிருந்து கிளம்பினான். அதுவரை அஞ்சலி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் மிகவும் வலிமையானவள் என்று அனைவருக்கும் காட்ட விரும்பினாள். ஆனால் இப்போது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. இப்படி அவளை பார்த்து சூர்யா அவள் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, அஞ்சலி, நீ உன்னை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி நீ ஸ்ட்ராங்னு என் முன்னாடி காட்ட வேண்டியதில்லை என்று சொன்னான். சூர்யா அஞ்சலியிடம் மேலும் எதுவும் சொல்லும் முன் அஞ்சலி தன் நடுங்கும் குரலில், சூர்யா, நான் நைலி சொன்ன ஒரு வார்த்தையை கூட நம்பல. ஆனா அந்த போட்டோவை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ரொம்ப ஃபெமிலியரா இருந்துச்சு. இன்னும் எனக்கு அவங்க 2 பேரும் எப்படி என்ன அந்த வீட்டுக்கு முன்னாடி அவங்க மடியில வச்சிருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கு. அவங்க 2 பேரும் என்ன ரொம்ப லவ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள மறந்தேன் என்று சொன்னாள். அஞ்சலி மேலும் அவனிடம், நான் உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு கெட்ட சாபமா? மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி என்னாலதான் என்னோட அப்பா அம்மா இறந்து போனாங்களா என்று கேட்டாள். இதை சொன்னதும் அஞ்சலி கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. யார் முன்னும் தளர்ந்து போகாத அஞ்சலி இன்று சூர்யாவின் முன் கதறி அழுது கொண்டிருந்தாள். அவளை இப்படி பார்த்த சூர்யா, இல்ல அஞ்சலி, நீ அவங்கெல்லாம் சொல்ற மாதிரி மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது. சூர்யா முன்னாடி வந்து அஞ்சலியை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, அஞ்சலி, நீ சாராவா இருந்தாலும் உன்னால யாரோட உயிரையும் எடுக்க முடியாதுன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். இந்த மேட்ரு ரொம்ப சிக்கலானது. அதனால இதுக்கெல்லாம் எது ஆரம்பம்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் காமா ரிலாக்ஸா இருக்கணும் என்று சொன்னாள். அதை கேட்ட அஞ்சலி உடனே, ஆனா அந்த நெருப்பெல்லாம் எனக்கு இன்னும் என்னோட மைண்ட்லயே இருக்கே என்று சொன்னாள். சூர்யாவில் முகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு, உனக்கு வேற என்ன ஞாபகம் இருந்தாலும் சரி, நாம அதை மாற்ற முடியாது. அதனால நீ கொஞ்சம் இப்படி அழுகிறத நிறுத்து என்று சொன்னான். சூர்யா அதை சொல்லிக்கொண்டே அஞ்சலியின் கண்ணீரை துடைத்தான். சூர்யா அஞ்சலியை பார்த்து கோபமாக, உன்னோட கண்ணுல இருந்து வர இந்த கண்ணீரை பார்க்கும்போது மேத்தா குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும்னு எனக்கு தோணுது என்று சொன்னான். சூர்யா சொன்னதை கேட்டு அஞ்சலி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள்.
சூர்யாவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்தான். அப்போதுதான் மாமா என்று அழைக்கப்படும் வேலைக்காரன் ராமுவுடன் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சாஷாவையும் அவர்கள் இருவரும் பார்த்தார்கள். அங்கே சாஷா விளையாடிக் கொண்டே சில ஓவியங்களையும் வரைந்து கொண்டிருந்தாள். இப்போதெல்லாம் சாஷா அடிக்கடி ஒரு குடும்ப வரைபடத்தை வரைந்து கொண்டிருந்தாள். அதில் அவளது தம்பியும் சேர்க்கப்பட்டான். அங்கு வந்த சூர்யாவையும் அஞ்சலியையும் பார்த்தவுடன் அவர்களிடம் ஓடி வந்து, டாடி, மம்மா, இங்க பாருங்க, நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னு. நான் என்னோட ஃபேமிலியை வரைஞ்சிருக்கேன். இதுதான் என்னோட தம்பி என்று சொன்னான். அஞ்சலி முன்னோக்கி செல்வதற்குள் சூர்யா அந்த வரைபடத்தை எடுத்து பார்த்து, அம்மாவும் மகளும் ஒரே மாதிரியானவங்க தான். அம்மாவுக்கு அழகான பசங்களை வரைய பிடிக்கும், மகளுக்கு அவளோட தம்பியை வரைய பிடிச்சிருக்கு என்று சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அஞ்சலி ஆச்சரியம் அடைந்து சூர்யாவை பார்க்க ஆரம்பித்தாள். சாஷா இன்னும் கொஞ்சம் விளையாட விரும்பியதால் சூர்யா அவளை வேலைக்காரனுடன் விளையாட தோட்டத்திற்கு அனுப்பினான். பிறகு சூர்யா நேராக அஞ்சலியுடன் தன் அறைக்கு சென்றான். ஆரியனின் வார்த்தைகளில் சூர்யா ஏற்கனவே பொறாமைப்படுகிறான். எனவே இப்போது அவளிடம் அவன் நெருங்கி வருவதை அவளால் தடுக்க முடியவில்லை. சூர்யா முன்னோக்கி நகர்ந்து வந்து அஞ்சலியின் உதடுகளில் முத்தமிட இருந்தான். ஆனால் அஞ்சலி அவனை தடுத்து, மிஸ்டர் சூர்யா, நான் இப்ப எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ இப்ப என்ன கவலைப்படாம பாத்துக்கணும், அதை விட்டுட்டு நீ என்று வார்த்தைகளை நிறுத்தினாள். அஞ்சலி சொன்னதை கேட்ட சூர்யா சிரித்துக்கொண்டே, நீ வேற எந்த கவலையும் படக்கூடாதுன்னு தான் உன்னோட பக்கத்துல வந்த என்று சொன்னான். மேலும், உனக்கு ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்மார்ட் வாய்ஸ் பிடிக்கும் இல்லையா? நானும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கேனா, அதனால தான் உன்னை எப்படி சொல்றது, ஐ ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ளீஸ் யூன்னு சொன்னா சரியா இருக்குமா என்று கேட்டான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட அஞ்சலி ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவன் கைகளிலேயே தூங்கினான். அஞ்சலி தூங்கியவுடன் சூர்யா அவளின் அப்பாவி முகத்தை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அஞ்சலி மற்ற பெண்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு வலிமையானவள். எப்படி போராடுவது, பிரச்சனைகளிலிருந்து எப்படி மீள்வது என்பது அவளுக்கு தெளிவாகவே தெரியும். இன்று வரை அவள் பலவீனமாக இருந்ததில்லை. அப்போது ஏதோ ஒன்று சூர்யாவின் நினைவுக்கு வந்தது. அஞ்சலியை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு பால்கனிக்கு சென்று யாரையோ அழைக்க ஆரம்பித்தான். மறுமுனையில் சூர்யாவின் அழைப்பை எடுத்த ஸ்ருதி, சார் என்று சொன்னார். மறுபுறம் ஸ்ருதியின் குரலை கேட்ட சூர்யா உடனே, சுஜா கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா என்று கேட்டான். இது குறித்து ஸ்ருதி கூறுகையில், சார், சுஜா கூட இன்னும் பேச முடியல. சுஜா கூட பேச ட்ரை பண்ண நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆனால் அவன் இங்கே ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண வெளியே போயிருக்கான்னு தெரிஞ்சது சார். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் அவளுக்கு எதுவும் தெரியாது சார் என்று சொன்னார். கோமாவிலிருந்து சுயநினைவு திரும்பிய அஞ்சலியை முதலில் சந்தித்தவர் சுஜா. அதனால் தான் சூர்யா அவளிடமிருந்து நிறைய தெரிந்து கொள்ள விரும்பினான். ஆனால் இந்த சமயத்தில் சுஜா வெளிநாடு சென்று விட்டாள். முன்பு சுஜாவுடன் ஷாப்பிங் சென்று விட்டு சூர்யாவுடன் அஞ்சலி வந்து கொண்டிருந்த போது சுஜா வெளியூர் செல்வதாக அஞ்சலி சொன்னதும், நிச்சயதார்த்தத்திற்கு முன் திரும்பி வருவேன் என்று சுஜா சொன்னதை அஞ்சலி சூர்யாவிடம் சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது. ஆனால் ஒரே நேரத்தில் சுஜா வெளிநாடு செல்வதும் அதே நேரத்தில் நைலி இங்கு இந்த குழப்பத்தை உருவாக்கியதும் தற்செயலானதா என்று சூர்யா யோசித்தான். சூர்யா ஸ்ருதியிடம், அப்போ சுஜா இங்க இல்லைன்னா அஞ்சலியை செக்அப் பண்ண வேற ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணுங்க. அஞ்சலியோட உடம்புல அந்த தீக்காயெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு, அதுக்கு காரணம் என்னன்னோ எனக்கு உடனே தெரியணும் என்று சொன்னான். இவ்வாறு சூர்யா கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். திரும்பி வந்து கட்டிலில் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்த அஞ்சலியை பார்த்தான். அவளும் தூங்கும் போது ஒரு சமயம் சாஷாவை போல படுக்கையை சுற்றி உருண்டு கொண்டிருந்தாள். அப்போது அஞ்சலி தூக்கத்தில் உருண்டு திடீரென படுக்கையின் விளிம்பிற்கு வந்திருப்பதை சூர்யா பார்த்தான். சூர்யா முன்னால் வந்து அவளை பிடிக்க தொடங்கிய போது அவள் விழவிருந்தாள். ஆனால் அவன் அவளை பிடிப்பதற்குள் அஞ்சலி வேறு பக்கம் திரும்பிவிட்டாள். அஞ்சலி தூங்கும் போது ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். சூர்யா, நீ என்னை லவ் பண்ணவே இல்லை. நீ ரொம்ப அழகாக தான் இருக்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நானும் ஒரு இளவரசி மாதிரி தானே இருக்கேன் என்று சொன்னாள். அவளின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமடைந்த சூர்யா, பாவம், இவளுக்கு தூங்கும்போது கூட நிம்மதி இல்லை என்று மனதிற்குள் நினைக்க ஆரம்பித்தான். அப்போது ஆரியன் சொன்னது சூர்யாவின் நினைவுக்கு வந்தது. சாரா எப்போதும் அழகான பையன்களை கவர முயற்சி செய்வாள் என்ற இந்த எண்ணம் வந்தவுடன் சூர்யாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. அங்கு ஒரு பெண் டாக்டர் பரிசோதனைக்காக வந்தபோது அஞ்சலி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அஞ்சலியை தூக்கத்திலிருந்து எழுப்ப சூர்யா விரும்பவில்லை. எனவே அப்படியே அவளை பரிசோதிக்குமாறு சூர்யா டாக்டரிடம் கேட்டான். ஆனால் டாக்டர் அஞ்சலியின் வயிற்றில் இருந்த தழும்பை அழுத்தியவுடன் அஞ்சலி உடனடியாக எழுந்தாள். அதை பார்த்த சூர்யா, ஒன்னும் பயப்படாத அஞ்சலி, இவங்க டாக்டர் தான், உன்னோட அந்த தீக்காயத்தை காட்டதான் இவங்களை இங்க வர சொன்னேன் என்று சொன்னான். அத்தியாயம் 859. சுஜா ஊரில் இல்லாததனால் அஞ்சலியை பரிசோதனை செய்ய வேறு ஒரு பெண் டாக்டரை சூர்யா வரவழைத்திருந்தான். சிறிது நேரம் அஞ்சலியை பரிசோதித்த டாக்டர் திரும்பி வந்து சூர்யாவை பார்த்து, மிஸ் அஞ்சலி வயிற்றுல இருக்கிற அந்த தீக்காயம்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பட்ட மாதிரி தான் தெரியுது.
அப்புறம் அவங்களுக்கு ஒரு டெலிவரியும் நடந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த டெலிவரி டைம்ல நடந்த ஆபரேஷன் மார்க்கும் இருக்கு. இஃப் ஐம் நாட் ராங், இந்த மார்க் எல்லாம் டெலிவரி முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா இதை பத்தியெல்லாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னொரு ஃபுல் செக்அப்க்கு அஞ்சலியை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வரணும். அங்க மற்ற எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியும் என்று சொன்னார். டாக்டர் சில வார்த்தைகளை மேலும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். இந்த நேரத்தில் சூர்யாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதே சமயம் பல கேள்விகள் சூர்யாவின் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. அஞ்சலியின் வயிற்றில் எரிந்த காயங்கள் சாஷாவை பெற்றெடுத்த பிறகு ஏற்பட்டிருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேத்தா குடும்பத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கும் அஞ்சலிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெளிவாகிறது. அப்படியானால் நைனி சொன்னது பொய்யா என்று சூர்யா யோசித்துக் கொண்டிருந்தான். அஞ்சலி நினைவுக்கு வந்து சூர்யாவிடம், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, என்னை சுஜா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அடிபட்டு நான் சாகர நிலைமையில இருந்தேன்னு சுஜா என்கிட்ட சொன்னான். நான் சுயநினைவுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னோட பழைய ஞாபகம் எல்லாத்தையும் நான் மறந்துருந்தேன். எனக்கு ஏற்கனவே டெலிவரி நடந்திருக்குன்னு சுஜா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான். ஒருவேளை அந்த கண்டிஷன்ல என்னோட குழந்தைக்கு என்னாச்சுன்னே தெரியாதுங்கிற ஒரு ஷாக்கான நியூஸை என்னால் தாங்கியிருக்க முடியாதுன்னு அவ அதை மறைச்சிருக்கலாம் என்று சொன்னான். மேலும் எனக்கு அந்த இன்ஜுரி இல்லாம என்னோட உடம்புல வேற சில மார்க்ஸும் இருந்துச்சுன்னு சொன்னான். ஆனா அதெல்லாம் ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க என்று சொன்னான். ஒருவேளை தீ காயங்கள் காரணமாக அஞ்சலி உடலில் தோன்றிய அதே அடையாளங்கள் இவையாக இருக்கலாம். ஆனால் இந்த அடையாளங்கள் மேத்தா குடும்பத்தின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொடர்புடையவை அல்ல என்பது உறுதியானது. இப்போது இந்த விவகாரம் மேலும் சிக்கலாகிவிட்டது. அஞ்சலி சொன்ன எல்லாத்தையும் கேட்ட சூர்யா, நைலி கண்டிப்பா எதையோ மறைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுவரை அவ உன்கிட்ட காசு பணத்தை பத்தி எதுவும் பேசவோ கேட்கவோ இல்லை. நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் விரும்புறா என்று சொன்னான். அஞ்சலி சூர்யாவின் குடும்பத்திற்கு மருமகளாக வரவிருப்பதால் பணத்திற்காக அஞ்சலியை பயமுறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை எதிர்பார்த்தார்கள். நைலி எந்த வகையிலும் அஞ்சலியை அழிக்க நினைத்தார். ஆனால் அதன் பின்னணியில் உள்ள உண்மையான காரணத்தை கண்டுபிடிப்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. சூர்யாவும் அஞ்சலியும் இந்த கேள்விக்கு விடை காண முற்பட்ட போது ஸ்ருதி வந்து, சார் உங்க சித்தியும் சித்தப்பாவும் இங்க வந்திருக்காங்க, அவங்க உங்களை மீட் பண்ணணும்னு விரும்புறாங்க, அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பேரும் இருக்காங்க என்று சொன்னார். ஸ்ருதி சூர்யாவின் ஜீனேஷ் சித்தப்பா மற்றும் ஹேமா சித்தியை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். ஹேமா மிகவும் தந்திரமான பெண். அவள் ஏற்கனவே அஞ்சலியால் தோற்கப்பட்டிருந்தாள். அதே சமயம் சூர்யா வீட்டிற்கு வர சூர்யா அவளை தடை செய்திருந்தான். ஆனால் அஞ்சலியை அவமானப்படுத்தும் ஒரு நல்ல வாய்ப்பை ஹேமா எப்படி இழக்க முடியும்? ஹேமாவுக்கு இதுவே சிறந்த வாய்ப்பு என்றும் அதனால் தான் அவர்களது நிச்சயதார்த்தத்தை நிறுத்தவும் அஞ்சலி மீது குற்றம் சாட்டவும் வந்திருந்தார். அஞ்சலி மீதான இந்த குற்றச்சாட்டுகளால் பிரீத்தி ஜுவல்லர்ஸ் பங்குகளையும் பாதிக்கப்பட்டது. சூர்யாவும் அஞ்சலியும் கீழே இறங்காமல் இருந்த போது ஹேமா ஜீனேஷ் காதில், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எப்படி நம்மளோட வீட்டுக்கு மருமகளா வர முடியும்? நான் ஏற்கனவே இந்த பொண்ணு கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டாம்னு சூர்யா கிட்ட சொன்னேன். ஆனா சூர்யா தான் நான் சொன்னதை கொஞ்சம் கூட கேட்கல. போய் எல்லாரும் நெட்ல பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு உங்க எல்லாத்துக்கும் புரியும். ஃபர்ஸ்ட் அவளோட அப்பா அம்மாவை கொடூரமா கொன்னுட்டா, இப்ப நம்ம ஃபேமிலிக்கு ராணி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கா என்று சொன்னாள். ஹேமா இதை எல்லாம் சொல்லிவிட்டு சுற்றி நின்றவர்களை பார்த்து, ஹேமா அவள் அருகில் இருந்த மற்ற உறவினர்களை எல்லாம் பார்த்து மேலும், முன்னாடி இதெல்லாம் சூர்யாவோட பர்சனல் மேட்டர், அவனுக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அதனால நம்ம அமைதியா எதுவும் தலையிட முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா இப்ப சூர்யா அந்த மோசமான பொண்ணை மேரேஜ் பண்ணா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அவன் கூட சேர்ந்து நம்மளும் கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். நான் என்ன நினைக்கிறேன், சூர்யா அந்த பொண்ணை லவ் பண்ணி பைத்தியம் ஆயிட்டான்னு. இப்ப நம்ம சொல்றது எதுவும் அவன் மண்டைக்குள்ள ஏறாது. நீங்க எல்லாரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான், இங்க பெரியவங்களும் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் எப்பவுமே அவனுக்கு சரியான அட்வைஸ் தான் கொடுப்பீங்கன்னு. தயவு செஞ்சு இந்த தடவையும் அவனுக்கு உங்க எல்லாத்தோட ஹெல்ப்பும் தேவை. இந்த மாதிரி அவன் ஒரு பாழும் கிணத்துல விழாம நீங்க எல்லாம் தான் அவனை காப்பாற்றணும் என்று சொன்னார். கீழே வந்து கொண்டிருந்த அஞ்சலி ஹேமாவின் வார்த்தைகளை கேட்டவுடனே தன் அறைக்கு சென்று போனை எடுக்க சூர்யாவும் அவளை பின்தொடர்ந்து அறைக்குள் சென்றான். சூர்யாவின் காரின் முன் நைலி நாடகம் நடத்திய அந்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி கொண்டிருந்தன. இம்முறை நைலியின் பாதி எரிந்த முகம் தெளிவாக தெரிந்ததால் அவளை அப்படி பார்த்த மக்கள் எல்லோரும் அவளை பாவம் என்று நினைத்தார்கள். அதே சமயம் இதற்கெல்லாம் காரணம் அஞ்சலிதான் என்று நினைத்து அவளை அவசகுணமானவள் என்று சொன்னார்கள். அஞ்சலி இதையெல்லாம் பார்த்து மிகவும் வருத்தப்பட்டாள். சூர்யா அவளுக்கு உதவி செய்து, அஞ்சலி நீ இதை பத்தி எல்லாம் எதுக்கு கவலைப்படுற? இதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். எப்படியும் என்ன நீ இவ்வளோ லவ் பண்ணிட்டு இனி உன்னால எங்கேயும் போக முடியாது. நானும் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு அஞ்சலியின் போனை பிடுங்கி கட்டிலில் எரிந்து அவளின் கையை பிடித்துக் கொண்டு கீழே அழைத்து வந்தாள். சூர்யா சொன்னதை கேட்டு அஞ்சலி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தாள். சூர்யாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் கைப்பிடித்து கீழே வருவதை பார்த்த ஹேமா, சூர்யா நீ விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ண உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு வேண்டான்னு தான் நாங்க எல்லாரும் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு கேவலமானவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். இவளை விட்டுன்னு தான் சொல்றோம் என்று கத்தினாள்.
அவர்களின் குடும்பத்தின் ஒரே வாரிசு சூர்யா. முறைகேடாக இருந்ததால் ஜீனேஷுக்கு அந்த மரியாதை கிடைத்ததில்லை. சூர்யா தான் அவன் குடும்பத்தின் பெயரையும் வணிகத்தையும் முன்னெடுத்து சென்றவன். அதற்கு மேல் பாவம் சூர்யாவை மிகவும் நேசித்தார். அவர்களால் சூர்யாவை ஒருபோதும் வெறுக்க முடியவில்லை. ஆனால் ஜீனேஷ் மற்றும் ஹேமாவின் விஷயத்தில் இது இல்லை. அவர்கள் சூர்யா குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் குடும்பத்தினரிடமிருந்தோ அல்லது உறவினர்களிடமிருந்தோ முறையான அன்பையும் மரியாதையையும் பெற்றதில்லை. ஆனால் இன்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹேமா அதையெல்லாம் சாதிக்க நினைத்தாள். மேலும் அவர்களின் உறவினர்களும் அவளுக்கு இதற்கு முழு உறுதுணையாக இருந்தனர். அப்போது அவர்களில் ஒருவர், நம்ம குடும்பத்துல சூர்யா கல்யாணம் பண்ண போறதெல்லாம் ஒன்றும் சின்ன விஷயம்லாம் இல்ல, அதெல்லாம் எடுத்தோம் கவுத்தவன் எல்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது, நல்லா தெளிவா யோசிச்சு தான் பண்ணணும் என்று சொன்னார். இப்படி சொல்லிவிட்டு அவர் அஞ்சலியை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார். அஞ்சலி சூர்யாவை தனது அழகின் வலையில் சிக்க வைத்து விட்டதாக அனைவரும் உணர்ந்தனர். இப்போது அவன் அவளை மிகவும் வெறித்தனமாக காதலித்து வருகிறான். அவளுக்காக தனது முழு வியாபாரத்தையும் பணயம் வைக்க தயாராக இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரின் நிச்சயதார்த்தத்திற்கு முன்பே பிரீத்தி ஜுவல்லர்ஸ் பங்கு விலை வீழ்ச்சி அடைய தொடங்கியது. எனவே அஞ்சலி உண்மையில் துரதிருஷ்டவசமானவள் என்று அனைவரும் உணரத் தொடங்கினர். அப்போது ஜீனேஷ், எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு அப்பவே இந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா சூர்யாவால தான் நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். இவளோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, இவ எந்த குடும்பம்னு தெரியாது, கேட்டா எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சொல்றான். இவளை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படி இருக்கும்போது இவ எப்படி நம்மளோட குடும்பத்துக்கு மருமகளா வர முடியும் என்று சொன்னார். அவருக்கு பிறகு ஒரு நபர் முன் வந்து, நம்மளோட ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் ஒரு அழகான பொண்ணுக்காக எல்லாம் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாது என்று சொன்னார். அப்போது மற்றொருவர், சூர்யா, நீ பிரீத்தி ஜுவல்லர்ஸோட CEO. இந்த பொண்ணுனால மட்டும்தான் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் இப்படி விழுந்துட்டு இருக்குன்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தோம், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார். அப்போது ஹேமா மீண்டும், இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்காக என்ன பண்ணான்னு சொல்லு. சாஷாவை பெத்த அந்த பொண்ணை விட இவ என்ன நல்ல அம்மாவா? சாஷாவோட அம்மா யாருன்னே தெரியாட்டியும் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு குழந்தையாவது கொடுத்துருக்கா. அவளால இப்ப நம்ம ஃபேமிலி கிட்ட ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணா? கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளோட குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டான். இவனால இப்போ எவ்வளவு கெட்ட பேரு நம்மளோட ஃபேமிலிக்கு வந்துருச்சு என்று சொன்னாள். அதையெல்லாம் வெளியே சொல்லிவிட்டு ஹேமா மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அதே சமயம் அஞ்சலி அதையெல்லாம் கேட்டு மிகவும் மோசமாக உணர்ந்தாள். ஹேமாவுக்கு அஞ்சலியை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காததால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அஞ்சலிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட ஹேமா நினைத்தாள். அவள் மேலும், சாஷாவை இந்த அஞ்சலி அவ பக்கம் வச்சுக்கிறதுனாலதான் அவளால சூர்யா மேன்ஷன்லயே இருக்க முடிஞ்சது. இவ சொல்றத மட்டும்தான் சாஷா கேட்கிற மாதிரி சாஷா பேபிக்கு என்ன மந்திரம் போட்டான்னு தெரியல. சில டைம் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டா சாஷா இவளையே அவளோட அம்மானு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்று சொன்னாள். ஹேமாவின் இந்த வார்த்தைகளால் அனைத்து உறவினர்களும் ஈர்க்கப்பட்டனர். மேலும் அஞ்சலி சாஷாவை அவள் ஒரு பெரிய பணக்காரியாக, ஒரு கருவியாக பயன்படுத்தி அஞ்சலி சூர்யாவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக அவர்கள் அனைவரும் உணர்ந்தனர். இத்தனைக்கும் நடுவில் சூர்யாவை புரிந்து கொண்டவர் ஒருவர் இருந்தார். ஆனால் அவர் இதுவரை எதுவும் சொல்லவில்லை. அவர் முன்னே வந்து, சூர்யா ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, அவனுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் நல்லாவே தெரியும். அவன் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ரொம்ப சரியாதான் எடுப்பான்னு நான் நம்புறேன். தேவையில்லாம நாமெல்லாம் இங்க வந்து இந்த மாதிரி அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் மற்ற அனைவரும் ஹேமாவும் மீண்டும் அஞ்சலியை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தனர். அப்போது கோபமடைந்த சூர்யா அருகில் இருந்த மேஜையில் இருந்த ஒரு கிளாஸை எடுத்து தரையில் எறிந்தான். அந்த கண்ணாடி கிளாஸ் உடைந்து சிதறிய சத்தத்தால் அனைவரும் அமைதியானார்கள். சூர்யா கோபமாக, நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா, இல்ல இன்னும் பேச ஏதாவது இருக்குதா என்று கத்தினான். சூர்யா தனது ஆழமான கருப்பு கண்களால் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். சூர்யா மட்டும் பாவை பற்றி கவலைப்படாமல் இருந்திருந்தால் அவன் அஞ்சலியை பற்றி அவர்கள் இப்படி எல்லாம் பேசுவதை கேட்டு அவர்கள் அனைவரின் உயிரை காப்பாத்திருப்பான் என்று தோன்றியது. சூர்யா மேலும் கோபமாக, நீங்கெல்லாம் என் பாவோட ரிலேட்டிவ்ஸ், அதனாலதான் நான் உங்களுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா தேவையில்லாம என்னோட பர்சனல் மேட்டர்ல இந்த மாதிரி யாராவது தலையிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஹேமா, எங்களோட வாய மூடி எல்லாம் ஒன்னும் ஆக போறதில்ல சூர்யா, வெளியே பேசிட்டு இருக்கவங்க வாயெல்லாம் எப்படி மூட போற என்று கேட்டாள். சூர்யா தன் கூர்மையான கண்களால் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இதை பார்த்து ஹேமாவும் மற்ற அனைவரும் பயந்தனர். சூர்யா ஹேமாவை நோக்கி நகர தொடங்கியவுடன் அஞ்சலி அவனை தடுத்து நிறுத்தி தலையை வேண்டாம் என்பது போல ஆட்டினாள். அவனை தவறாக எதுவும் செய்யக்கூடாது என்று விளக்கினாள். அங்கு நின்றவர்கள் அனைவரும் சூர்யா குடும்பத்தின் உறவினர்கள். சூர்யா அவர்களிடம் ஏதாவது சொன்னாலோ அல்லது அவர்களிடம் தவறாக ஏதாவது நடந்து கொண்டாலோ அவர்கள் பார்வையில் அஞ்சலி இன்னும் மோசமாகி இருப்பாள். அதுவும் இல்லாமல் எதையும் முகத்திற்கு நேராக பேசும் பெண் அஞ்சலி என்பதால் இது போன்ற சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவளுக்கு சூர்யாவின் உதவி தேவையில்லை. சூர்யாவின் பின்னால் இருந்து வெளியே வந்தவள், நீங்க எல்லாரும் என்னை விட ரொம்ப பெரியவங்க, உங்க அளவுக்கெல்லாம் என்கிட்ட திறமை இல்லைங்கிறது உண்மைதான்.
பிரீத்தி ஜுவல்லர்ஸ்ல கொஞ்சம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன மேனேஜர் போஸ்ட்ல இருக்கேன், அவ்வளோதான் என்று சொன்னாள். பிரீத்தி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தில் அஞ்சலியின் பணியால் கடந்த 2 வருடங்களாக யாஷிகாவால் அடைய முடியாத லாபம் அந்த நிறுவனத்துக்கு கிடைத்துள்ளது. அதே சமயம் அஞ்சலி மிக குறுகிய காலத்தில் நிறைய விஷயங்களை சந்தித்து விட்டாள். அங்கு வந்திருந்த அத்தனை பேரிலும் அந்த நிறுவனத்தின் பங்குகளில் பெரும் பங்கு வைத்திருப்பவர்கள் சிலர் மட்டுமே. மேலும் அவர்களில் ஒருவர் மார்க்கெட்டிங் துறை மேனேஜர் அஞ்சலியை பொதுக்குழுவில் பாராட்டினார். உண்மையில் அவரும் அஞ்சலிக்கு பதவி உயர்வு அல்லது வெகுமதியை பரிந்துரைத்திருந்தார். அஞ்சலி மேலும், இப்ப வரைக்கும் நைலி அவ கொடுத்த இன்டர்வியூக்கு மீடியா கிட்ட கூட ஒரு ப்ரூஃபும் இல்ல. நான் உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு கேட்கலாமா? அவ சொன்னதெல்லாம் உண்மையானு நீங்க எல்லாம் எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதெல்லாம் உண்மையானு உங்க யாருக்காச்சும் தெரியுமா? ஒன்னும் தெரியாத உங்களுக்குள்ள பேசிட்டு ஏதோ பேசணும்னு இவ்வளவு அவசரமா கிளம்பி இங்க வந்துட்டீங்க இல்லையா என்று கேட்டார். அஞ்சலி கேட்ட கேள்விக்கு அவர்கள் யாரிடமும் பதில் இல்லை. அதை பார்த்த அஞ்சலி மேலும், நைலி சொன்ன எதுக்குமே சரியான ப்ரூஃப் இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டீங்க? உங்க எல்லாத்துக்கும் அது உண்மைன்னே தெரியல. அப்புறம் எப்படி நீங்க எல்லாம் இங்க வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி வெறும் ரூமர்ஸ் எல்லாத்தையும் இப்படியே நம்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்டாளுங்க இருக்கிற வீட்டுல நான் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்க மொத்த பிசினஸும் ஒன்னும் இல்லாம போயிடும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த எல்லாம் நாசமா போயிடும் என்று சொன்னார். அத்தியாயம் 860. சூர்யாவின் குடும்பத்தினர் மற்றும் அவனின் நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் வந்து சூர்யா அஞ்சலியை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கேட்டு நீண்ட நேரம் அமைதியாக இருந்த அஞ்சலி முன்னால் வந்து அவர்களை பார்த்து, இந்த மாதிரி ஒரு முட்டாளுங்க இருக்கிற வீட்டுல நான் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்க மொத்த பிசினஸும் ஒன்னும் இல்லாம போயிடும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த எல்லாம் நாசமா போயிடும் என்று சொன்னார். இதை கேட்டு ஒருவர் கோபம் அடைந்து முன்னால் வந்து, என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? எங்க ஃபேமிலி பத்தி பேச உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு என்று கேட்டார். அவர் மேலும் ஏதோ சொல்ல வேண்டும் என்று அவரின் வாயை திறந்தார். ஆனால் சூர்யா அவரையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு அப்படியே வாயை மூடினார். சூர்யாவின் கண்கள் அங்கிருந்த அனைவரையும் பயமுறுத்தும் அளவுக்கு இருந்தது. அங்கே சூர்யா எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அஞ்சலிக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது என்று அவன் எல்லோரையும் எச்சரிப்பது போல் அவனது முகபாவங்கள் இருந்தது. பேசிய அந்த நபர் திரும்பி தன் இடத்தில் சென்று நின்று கொண்டார். ஆனால் அவர் பேசுவதை மட்டும் நிறுத்தவில்லை. அவர் மேலும், நீ இங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஏன்னா உனக்கு எதை பத்தியும் எந்த கவலையும் இல்லை. ஆனா எங்க எல்லாத்துக்கும் இந்த ஃபேமிலி மேல அக்கறை இருக்கு. எங்களோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் கண்டினியூஸா விழுந்துட்டே தான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி ரூமர்ஸ்னாலெல்லாம் இப்படி நடக்காது. மக்களுக்கெல்லாம் எங்க அதிகமா சம்பாதிக்க முடியுமோ அதை பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க. நீ எப்படி சாஷாவை வச்சு பணக்காரி ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கல்ல, அந்த மாதிரி உனக்கு என்ன, நீ சாஷாவோட அம்மாவா ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கியா என்று கேட்டார். இதை கேட்ட அஞ்சலி சிரித்துக் கொண்டே, நான் ஒன்னும் சாஷாவுக்கு அம்மாவாக வேண்டிய அவசியம் இல்ல. கடவுளை என்ன அவளுக்கு அம்மாவா அனுப்பியிருக்காரு, அதெல்லாம் அவரோட முடிவு என்று சொன்னார். இதை கேட்டதும் எல்லோரும் பேச்சை நிறுத்திவிட்டார்கள் போல இருந்தது. சுற்றிலும் மயான அமைதி நிலவியது. அஞ்சலி சொன்னதை யாரும் நம்பவில்லை. அப்போது ஒருவர், ஆமா நீ என்ன சொல்ல வர என்று கேட்டார். அதற்கு அஞ்சலி, நான் என்ன சொன்னேன்னு உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியும். நான் தான் சாஷாவோட உண்மையான அம்மா என்று சொன்னாள். இதை கேட்டு இதுவரை அஞ்சலியை பற்றி நல்லது கெட்டது என்று கூறி வந்தவர்கள் தற்போது அஞ்சலியை அவர்கள் கண்கள் விரிய பார்க்க ஆரம்பித்தனர். எல்லோரும் பேசுவதையே நிறுத்திவிட்டார்கள். இந்த நேரத்தில் அஞ்சலி கேலி செய்கிறாளா இல்லையா என்பதுதான் அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அல்லது அவர்கள் எல்லாம் ஏதாவது தவறாக கேட்டிருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டனர். கூட்டத்தில் இருந்த ஒருவர், நீ எங்களெல்லாம் முட்டாளாக்குறதுக்கு இன்னைக்கு ஒண்ணு ஏப்ரல் ஃபுல் டே இல்ல. உன்னோட மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய விஷயத்த நீ இப்படி சாதாரணமா சொன்னா நாங்கெல்லாம் அதை கேட்டு நம்பிடுவோமா என்று கேட்டார். அதற்கு பிறகு இன்னொருவன், இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான். ஃபர்ஸ்ட் இவ சாஷாவுக்கு நர்ஸா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா, அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி நம்மளோட பிசினஸ்குள்ள வந்தா, இப்ப சூர்யா மனசுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டா. உண்மையாவே இந்த மாதிரி ஒரு புத்திசாலியான பொண்ண நான் என்னோட லைஃப்ல பார்த்ததே இல்லை என்று சொன்னார். அப்போது வேறொருவர், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்மளோட ஃபேமிலிக்கு மருமகளா வந்துடவே கூடாது, இதெல்லாம் நம்மளோட மொத்த குடும்பத்தையும் தின்றும் என்று சொன்னார். அவர்களில் இருந்த ஒரு பெண், சூர்யா இந்த அஞ்சலி என்ன பேசிட்டு இருக்கான்னு கொஞ்சம் பாரு, இதுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் சாஷாவுக்கு சித்தியா வந்தா என்ன நடக்கும்? இதனால சாஷாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றது? நீ ஏற்கனவே பிரீத்தியையும் இழந்துட்ட, இனி இந்த பொண்ணுனால சாஷாவையும் இழந்துருவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொன்னாள். சூர்யா அதுவரை அவர்கள் எல்லோரும் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் பிரீத்தியின் பெயரை கேட்டதும் அவனது ரத்தம் கொதித்தது. இருந்தாலும் எப்படியோ அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சிறிது யோசனைக்கு பிறகு, அஞ்சலினால இனி எப்பவுமே சாஷாக்கு சித்தியாகவே முடியாது என்று சொன்னான்.
இதை கேட்டு அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சூர்யா அவர்களின் வார்த்தைகளை ஏற்று அஞ்சலியை விட்டு வெளியேற முடிவு செய்ததாக அனைவரும் நினைத்தனர். அனைவரின் மனதிலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் சூர்யா மேலும், அஞ்சலியால் இனி எப்பவுமே சாஷாவுக்கு சித்தியாக முடியாது. ஏன்னா அஞ்சலி தான் சாஷாவோட உண்மையான அம்மா. இது யாருனாலையும் மாற்ற முடியாத உண்மை என்று சொன்னான். சூர்யாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு பலரும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். சூர்யா சொன்னதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஆனால் சூர்யாவின் முகத்தை பார்க்கும்போது அவன் பொய் சொல்வதாகவோ நகைச்சுவைக்கு சொல்வதாகவோ தெரியவில்லை. இதை சொல்லும் பொழுது அவனது கண்கள் மிகவும் தீவிரமாகவும் ஆழமாகவும் இருந்தன. இந்த நேரத்தில் அனைவரின் மனமும் குழப்பத்தில் சுழன்று கொண்டிருந்தது. எல்லோர் மனதிலும் பலவிதமான எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன. சூர்யா சொல்வது போல் அது உண்மையாக இருந்தால் அஞ்சலி நீண்ட காலத்திற்கு முன்பே அவர்களின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருந்தால் என்று அர்த்தம். பிறகு இத்தனை வருடங்கள் எங்கே இருந்தால் திடீரென்று சூர்யாவின் வாழ்க்கையில் சாஷா வந்தது எப்படி? அஞ்சலி ஏன் இவ்வளவு தாமதமாக சூர்யாவிடம் வந்தால்? இத்தனை வருடங்களாக இதை பற்றி யாருக்கும் தெரியாமல் போனது எப்படி என்று எல்லோர் மனதிலும் பல கேள்விகள் இருந்தன. ஆனால் அவற்றுக்கு பதில் கிடைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அவர்களின் அந்த கேள்விக்கு சூர்யா பதில் சொன்னதும் அவர்களால் மேற்கொண்டு அவனிடம் பேசும் தைரியம் வரவில்லை. சூர்யா தனது மகளை மிகவும் நேசிக்கிறான் என்பது அனைவருக்கும் தெரியும். எந்த விலையிலும் அவர்களால் சூர்யாவை எதிர்த்து அல்லது அஞ்சலிக்கு எதிராக எதுவும் கேட்க முடியாது என்று தெரிந்த அவர்கள் அனைவரும் சிலைகளைப் போல அமைதியாக நின்றனர். யாருடைய வாயிலிருந்தும் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஆனால் ஹேமாவால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவளது உடல் தீப்பற்றி எரிந்தது. அவள் சூர்யாவை பார்த்து, சூர்யா, நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன நீ இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அஞ்சலி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா அதுக்காகலாம் எங்ககிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொல்ல உனக்கு எந்த தகுதியும் இல்ல என்று சொன்னான். அங்கே நின்றிருந்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அனைவரும் ஆச்சரியத்துடன் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் யாரும் எதுவும் சொல்லாததால் ஹேமா மேலும், இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அஞ்சலி சொல்றதெல்லாம் யாரும் எதுவும் நம்ப வேண்டாம். இந்த அஞ்சலி உண்மையிலேயே சாஷாவோட அம்மானா நான் இங்கேயே என்னோட உயிரை விட்டுடுறேன் என்று சொன்னான். அப்போது பாவ் அங்கு வந்து, நீ உன்னோட உயிரை எப்படி விட போற? கையா அறுத்தா, இல்ல தூக்குல தொங்க போறியா, இல்ல ஏதாவது குடிச்சிட்டு சாக போறியா என்று கேட்டார். பாவின் நிலை அந்த குடும்பத்தில் மிகவும் பெரியது. எல்லோரும் அவர்களை மிகவும் மதிக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் கல்லில் எழுதப்பட்டவை போல இருந்தன. பாவை பார்த்த ஹேமா, பாவ், அது நான் என்று வார்த்தைகளை முழுங்கினான். ஹேமா தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் பாவ் வேலைக்காரன் ஒருவனிடம், ரமேஷ், வேகமா கிச்சன் போய் கிச்சன்ல இருக்கிறதுலயே நல்ல ஷார்ப்பான ஒரு கத்திய வேகமா எடுத்துட்டு வா. இன்னைக்கு என்னமோ அவ உயிரை விட போறேன்னு சொன்னால, அதுக்கு நான் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புறேன் என்று சொன்னார். சூர்யா மேன்ஷனில் காற்று கூட பாவின் விருப்பப்படியே வீசியது. அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதுவே இறுதி முடிவு. அங்கு பாவை பார்த்ததும் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தினர். ஆனால் பாவ் அவர்கள் எல்லோரையும் கோபம் தெரிக்கும் கண்களால் பார்த்து கொண்டிருந்தார்கள். தன் வருங்கால மருமகள் அஞ்சலியை துன்புறுத்தியதாலும் அவள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொன்னதாலும் அந்த சமயத்தில் பாவ் எல்லோரிடமும் மிகவும் கோபமாக இருந்தார். அப்போது ஹேமா முன்வந்து, பாவ், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். அதை கேட்ட பாவ் கோபமாக, ஓ, நான் இங்க வரணும்னா அதுக்கு கூட உங்ககிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் வரணுமா? இது என்னோட வீடா இல்ல உன்னோட வீடா? நீ ஏதாவது மறந்து போயிருந்தா இப்ப சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது என்னோட வீடு, நான் எப்போ எங்க வேணாலும் வரலாம் என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஹேமா முற்றிலும் அமைதியானாள். பாவ் முன்னோக்கி சென்றதும் ஹேமாவும் அவர்களுக்கு ஆதரவாக உடன் வந்தாள். ஆனால் பாவ் கையால் சைகை செய்து அவளை அங்கேயே நிறுத்தினார்கள். பாவ் சோஃபாவில் அமர்ந்ததும் ஹேமா, பாவ் என்று அழைத்தாள். ஆனால் பாவ் அவளிடம் உரத்த குரலில், என்ன பாவ்னு நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, உன்ன மாதிரி ஒரு மருமக எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். இதை கேட்ட ஹேமா அமைதியானாள். ஜீனேஷ் சூர்யாவின் தாத்தாவுக்கு முறைகேடாக பிறந்த குழந்தை. எனவே பாவுக்கும் அவருக்கும் எந்த ரத்த உறவும் இல்லை. மனிதாபிமானத்தின் காரணமாக பாவ் அவர்கள் இருவரையும் தன்னை சுற்றி வாழ அனுமதித்திருந்தார். ஆனால் இன்று அவர்கள் அஞ்சலியை மிகவும் தொந்தரவு செய்ததால் பாவ் அவர்களுக்கு ஆதரவளிக்கவில்லை. பாவன் அப்படி ஒரு முரட்டுத்தனமான நடத்தையில் ஹேமா மிகவும் கோபம் அடைந்தாள். அவள் முகம் சுழித்துக் கொண்டு, பாவ், என்னை பத்தி நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சூர்யாவுக்கும் இந்த ஃபேமிலியோட நல்லதுக்காகவும் தான் பேசுறேன். இப்ப நீங்களே பாருங்க, இந்த அஞ்சலி அவளை சாஷாவோட உண்மையான அம்மான்னு சொல்றா என்று சொன்னாள். ஹேமாவின் பேச்சை காதில் கூட வாங்காத பாவ் ஹேமாவை பார்த்து, ஓ, ஓகே ஓகே, இப்ப நான் அவனை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன் இல்லையா என்று கேட்டார். உடனே ஹேமா, பாவ், நீங்க ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன எப்பவுமே புரிஞ்சுக்கிறதே இல்ல. நான் எதை சொன்னாலும் அது இந்த ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் என்று ஹேமா தன் வாக்கியத்தை முடிக்கும் முன் பாவ், டேய் ரமேஷ், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்?
நான் உன்னை போய் கத்தி எடுத்துட்டு வர சொல்லி எவ்வளவு நேரமாச்சு? நீ இன்னும் இங்க நின்று யார் வாயை பார்த்துட்டு இருக்க என்று கோபமாக கேட்டார். பாவ் அப்படி சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் பாவை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ரமேஷ் இப்போது சமையல் அறைக்கு ஓடி சென்று அங்கிருந்து ஒரு கூர்மையான பெரிய கத்தி ஒன்றை எடுத்து வந்தான். அனைவரின் பார்வையும் அந்த கத்தியின் மீதே இருந்தது. அந்த கத்தியை பார்த்தவுடன் அனைவரின் மூச்சும் அவர்களின் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. ரமேஷ் பாவிடம், இந்தாங்க பாவ் என்று சொல்லி கத்தியை பாவிடம் கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் பாவ் அவனை திட்டி, டேய் முட்டாள், என்கிட்ட எதுக்கு வந்து இந்த கத்தியை கொடுக்கிற? அதை ஹேமா கிட்ட கொண்டு போய் கொடு என்று சொன்னார். இதற்கு பிறகு பாவ் அனைவரையும் பார்த்து, நம்ம ஃபேமிலியில இருக்கிற யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்றேன்னு வாக்கு கொடுத்தா அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பண்ணுவாங்கன்னு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படி சொல்லிட்டு பண்ணாம இருந்தா அவங்க இனிமே இந்த ஃபேமிலியில இருக்க கொஞ்சம் கூட தகுதியோ ரைட்ஸோ கிடையாது என்று சொன்னார். பாவ் சொன்ன இந்த வார்த்தைகள் யாரிடம் கூறப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். அதையெல்லாம் கேட்டு இந்த நேரத்தில் மிகவும் ஆச்சரியமும் கவலையும் அடைந்தவர் ஹேமா மட்டுமே. ஹேமா பாவை பார்த்து, பாவ் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அஞ்சலி பொய் சொல்லிட்டு இருக்கான்னு நான் சொல்றேன். அவ எப்படி சாஷாவோட அம்மா ஆக முடியும்? நீங்களும் அவளோட நடிப்புல மூழ்கி போயிட்டீங்களா என்ன? இவ பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்பி என்ன கொல்ல ரெடி ஆயிட்டீங்களா என்று கேட்டாள். அப்போது ஹேமா ரமேஷின் கையில் இருந்த கத்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து அவளுடைய இதய துடிப்பு அதிகரித்திருந்தது. பாவ் ஹேமாவை பார்த்து, நீ என்னமோ ஒன்னு சொன்னியே, என்ன அது? அஞ்சலி தான் சாஷாவோட உண்மையான அம்மாவா இருந்தா நீ உன்னோட உயிரை எங்கேயே விட்டுருவான்னு என்னமோ சொன்ன இல்லையா என்று கேட்டாள். அதை கேட்ட ஹேமா மிகவும் பதட்டமாக, ஆமா நான் சொன்னேன், ஆனா அஞ்சலி என்று தடுமாறினாள். பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளை நிறுத்திவிட்டு பாவை பார்க்க ஆரம்பித்தாள். ஒருவேளை பாவ் கேலி செய்கிறார் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அது அவ்வாறு இருக்கவில்லை. ஹேமா பாவிடம், பாவ் உங்களுக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவ சொல்ற இந்த மாதிரி ஒரு பச்சை பொய்க்கெல்லாம் உங்களால எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது என்று கேட்டாள். பாவ் இன்னும் அதிக சஸ்பென்ஸை வைத்திருக்க விரும்பவில்லை. பாவ் தன் இடத்திலிருந்து எழுந்து நின்று ஹேமாவை பார்த்து ரமேஷிடம், ரமேஷ் நீ பண்ண பண்ற, இங்கிருந்து வேகமா என்னோட ரூமுக்கு ஓடி போய் அங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு ஃபைல் இருக்கும், அதை தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வரியா என்று சொன்னார்கள். ரமேஷ் உடனே ஓடி சென்று பாவ் சொன்ன அந்த ஃபைல்களை கொண்டு வந்தான். இந்த ஃபைலில் என்ன இருக்கிறது என்று எல்லோரும் கவலைப்பட்டார்கள். அந்த ஃபைல் அங்கு வந்ததும் அனைவரின் பார்வையும் அதிலேயே பதிந்திருந்தது. பாவ் அந்த ஃபைலை ஹேமாவிடம் கொடுத்து, இந்த ஃபைலை ரொம்ப கவனமா பாரு என்று சொன்னார். அந்த ஃபைலை வாங்கி பார்த்த ஹேமா கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. இது எப்படி பாசிபிள் என்ற இந்த 3 வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தையும் அவளது நாவிலிருந்து வெளிவரவில்லை. எல்லோரும் பாவையும் ஹேமாவையும் கேள்வி கண்களால் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பாவ், அஞ்சலியோட டிஎன்ஏவும் சாஷாவோட டிஎன்ஏவும் 100% மேட்ச் ஆயிருக்கு, அஞ்சலி தான் சாஷாவோட உண்மையான அம்மான்னு இதுல ப்ரூவ் ஆயிருக்கு என்று சொன்னார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்போது பாவ் உரத்த குரலில், இங்க பாருங்க, இந்த டிராமா எல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் போட்டுக்கோங்க. நெட்ல ஏதோ வந்துச்சுன்னு நீங்கெல்லாம் என்னோட மருமகளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாட்டி அதை பத்தி ஒரு வார்த்தை கூட எப்பவும் பேசக்கூடாது என்று சொன்னார். பாவின் திட்டினால் அனைவரும் அமைதியானார்கள். அப்போது பாவ் ஹேமாவை பார்த்து, இப்ப நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? நீ சொல்றதான் பண்ண போறன்னா என்ன பண்ண போற? இந்த கத்திய வச்சு அறுத்துக்க போறியா இல்ல ஏதாவது தூக்குல தொங்க போறியா? சொல்லு, எனக்கு அவ்வளோ டைம் எல்லாம் இல்ல, நான் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும் என்று சொன்னார்.